கும்பாபிஷேகம் நடத்த வந்திருக்கிறார்கள். அவரை பற்றிய ஒரு சிறிய நேர்காணமாக சொல்லலாம். உங்களோடைய அவங்களை அறிமுகப்படுத்துகிறார். முதலாவதாக இந்த நிகழ்ச்சியை நடத்தக்கூடியவர் திருமதி எஸ் சூரியகலா அவர்கள். MA, MBA, PGDA, டிப்ளமா இன் மியூசிக் பெற்றவர்கள். இவங்க ஸ்ரீதேவி மியூசிக் அகாடமி என்ற ஒரு அகாடமி ஏற்படுத்தி அதன் நிறுவனராக இருந்து கொண்டிருக்கிறார். இவருடைய குருவானவர் கலைமாமணி திரு சிவசுப்பிரமணியம். அவர் திருச்சி. அவரிடம் அவருடைய வழிகாட்டுதலின்படி கர்நாடக இசை முறையாக கற்றுக்கொண்டு இந்த அகாடமியை ஏற்படுத்தி அதன் மூலியமாக நிறைய மாணாக்களுக்கு தன்னுடைய இசையை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். அதுவும் இல்லாமல் செங்கல்பட்டை சுற்றி அதை சுற்றியுள்ள பகுதிகளிலும் பல்வேறு இசை நிகழ்ச்சியை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அதில் குறிப்பாக சொல்லப்போனால் நவராத்திரி நிகழ்ச்சி, கிருஷ்ண ஜெயந்தி அன்று, விநாயகர் சதுர்த்தி மற்றும் கோயிலில் நடக்கக்கூடிய கும்பாபிஷேக நிகழ்ச்சிகளில் தன்னுடைய நிகழ்ச்சியை நடத்தி வந்து கொண்டிருக்கிறார். அதுவும் இல்லாமல் பெண்பாகத்தில் குளோபல் வித்யாசாகர் குளோபல் என்ற பள்ளி இருக்கிறது. அந்த பள்ளியிலே கர்நாடக ஆசிரியராக பணிபுரிந்து வந்திருக்கிறார். இது தவிர செங்கல்பட்டு நகரை சுற்றி இருக்கக்கூடிய சில கிராமங்களில் குன்னவாக்கம், மகேந்திரா சிட்டி, மஞ்சூர், செட்டிபுண்ணியம் ஆகிய இடங்களில் கர்நாடக இசை வகுப்படை நடத்தி வந்து கொண்டிருக்கிறார். அதுவும் இல்லாமல் MBA ஃபைனான்ஸ் கோல்டு மெடலிஸ்டாக இருக்கிறார். சமீபத்தில் டாக்டர் அப்துல் கலாம் அறக்கட்டளையிலிருந்து இவருக்கு அகாடமிக் எக்ஸலன்ஸ் அவார்டு என்ற ஒரு அவார்டை கொடுத்திருக்கிறார்கள். இவருக்கு சங்கீத இசைமாவணி, பன்னிசை திலகம் ஆகிய பட்டங்கள் வழங்கப்பட்டுள்ளன. அன்னாருக்கு மாலையும் சாலை அணிவிக்க திருமதி தங்கம் சேஷாதன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். திருமதி சுதா சேஷாதன் அவர்களை மேடைக்கு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக வயலின் வித்வான் திரு கிருபா முரளி அவர்கள் புதுச்சேரியை சேர்ந்தவர். இவருடைய குரு BLB சுதர்சன் அவர்கள். அவரிடம் 7 ஆண்டுகளாக பயிற்சி பெற்று இப்போது பக்கராத்திரியாக இணைந்திருக்கிறார். இவருடைய குருவானவர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய HOD-யாக இருப்பார். அவரிடம் இந்த கலையை பயின்றவர். இவருக்கு சப்தஸ்வர பாவனி என்ற பட்டமும் கொடுக்கப்பட்டிருப்பதை தெரிவித்துக் கொண்டு அன்னாருக்கு மாலையும் சாலை அணிவித்த திரு திருமணி அவர்களை கேட்கிறேன். திரு திருமணி அடுத்தபடியாக மிருதங்க வித்வானர்கள் திரு சத்யநாராயணன். இவர் ஆல் இந்தியா ரேடியோவிய B ஹை கிரேட் ஆர்டிஸ்ட். இவர்களுடைய கலைமாமணி ஸ்ரீ முஷ்ணம் ராஜராவ் இவர்களிடம் ஏறக்குறைய 10 ஆண்டு காலமாக கலையை பயின்றவர். அதற்கு பிறகு பிள்ளை ஸ்தானம் சூரியநாராயண அவர்களிடமும் கலை பயின்றவர். இவர் காஞ்சி காமகோடிப்பேட்டை ஆஸ்தான வித்வானாக இருந்து கொண்டிருக்கிறார்.
அது இல்லாமல் இவருக்கு யுனிவர்சிட்டி கலாபாரதி என்ற பட்டமும் முதலாய நந்திஷா என்ற பட்டமும் கிடைக்கப்பட்டதை என்று தெரிவித்துக் கொண்டு அன்னாருக்கு மாலையும் சால்வை அணிவிக்க சார் வாங்க சார் வாங்க சார். ஏறீங்களா? அந்த பக்கமா ஒரு வழி அந்த சரி இருக்கு இதில் விட்டு கையில் வருமா? முதல்ல மாலை போடுறேன், சால்வை போடுறேன், அப்புறம் மிருதம் இப்போ லட்சுமி நரசிம்மன் மேடைக்கு அருகே வரும். லட்சுமி நரசிம்மன் மேடைக்கு அருகே வரும். மாலை 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 கொடுங்க. லட்சுமி நரசிம்மன் கடைசியாக கடவித்வான் திரு ஹரிஹர சுப்பிரமணியம் அவர்கள். இவரும் ஆல் இந்தியா ரேடியோ அண்ட் தூர்தர்ஷன் கிரேட் ஆர்டிஸ்டாக இருக்கிறார். இவருடைய குரு கலைமாமணி EM சுப்பிரமணியம் அவரிடம் பயின்றவர். ராமானுஜ சங்கீத சேவா ரத்னா என்ற பட்டத்தை பெற்றிருக்கிறார் தெரிவித்துக் கொண்டு அன்னாருக்கு மாலையும் சால்வை அணிவிக்க திரு லட்சுமி நரசிம்மன் அவர்களை அழைக்கிறேன். உட்காருங்க சார், அப்படி உட்காருங்க. இப்பொழுது கிருஷ்ணாபிதர் என்ற தலைப்பிலே அறிகிற காலட்சேபம் தொடங்க இருக்க தெரிவித்துக் கொண்டு நான் இடம்பெறுகிறேன். அனைவருக்கும் என்னுடைய அனந்த கோடி நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொண்டு இன்று கிருஷ்ணாமிர்தம் என்ற தலைப்பில் எனக்கு காலட்சேபம் செய்வதற்கு வாய்ப்பளித்த கோதண்டராம சுவாமி கோவில் நிர்வாகத்தினருக்கும், எனக்கு பக்கவாத்தியம் வாசிக்க வந்திருக்கும் யுவஸ்ரீ கலாபாரதி, யுவாலய நந்திஷா, ஆல் இண்டியா ரேடியோ கிரேட் 1 மிருதங்கம் ஆர்டிஸ்ட் மற்றும் காஞ்சி காமகோட்டி பீட்ட ஆஸ்தான வித்வான் திரு சத்யநாராயணன் சார் அவர்களுக்கும், ராமானுஜ சங்கீத சேவா ரத்னா மற்றும் ஆல் இண்டியா ரேடியோ தூர்தர்ஷன் கிரேட் ஆர்டிஸ்ட் திரு ஹரிஹர சுப்பிரமணியன் சார் அவர்களுக்கும், சப்தஸ்வர மாமணி திரு கிருபாமுரளி சார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை தொடங்கலாம். நிகழ்ச்சி ஆரம்பமாவதற்கு முன்பு பக்தர்களுக்கு ஒரு வேண்டுகோள். இந்த நிகழ்ச்சியை ஆரம்பம் முதல் இறுதி வரை அமைதியாக இருந்து நிகழ்ச்சியை கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் கேட்கும் அனைவருக்கும், நேரில் பார்க்கும் அனைவருக்கும், யூடியூப் லைவ் வழியாக பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். सिद्धि विनायक मूर्ति की जय। गोपिका जीवन स्मरणं गोविंदा गोविंदा, जानकी कांत स्मरणं जय जय राम राम। नमः पार्वती पदये हर हर महादेव। आंजनेय मूर्ति की जय। सद्गुरु स्वामिनः जय। योगी राम शूरत कुमार की जय। गजवदना करुणा सदना
शान्ताकारम् शान्ताकारम् भुजगशयनम् पद्मनाभं सुरेशम् विश्वातारं गगनसदृशम् विश्वातारं गगनसदृशम् मेघवर्णं सुभाङ्गम् लक्ष्मीकान्तं कमलनयनम् लक्ष्मीकान्तं कमलनयनं योगिभृद्यानकम् वन्दे विष्णुं भवभयहरं वन्दे विष्णुं भवभयहरं सर्वलोकैकनाथं वन्दे विष्णुं भवभयहरं सर्वलोकैकनाथम् ஸ்ரீயம்பதியான பகவான் ஸ்ரீமன் நாராயணன் மகாவிஷ்ணு இந்த லோகத்தை காக்கும் தெய்வம் அப்படிங்கிற ஒரு பெரிய பொறுப்பை எடுத்துட்டு இருக்கார். முப்பெரும் தெய்வங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரம்மா, விஷ்ணு, சிவன் இவ 3 பேரை எடுத்துட்டா பிரம்மாவுடைய தொழில் படைத்தல். அதே போல சிவபெருமானுடைய தொழில் என்ன அப்படின்னு பார்த்தா கடைசி காலத்துல நம்மள கரை சேர்க்க வேண்டியது அவருடைய தொழில். இந்த படைத்தல் தொழில் அப்படி பாத்தீங்கன்னா அது படைக்கிற வரைக்கும் தான். அதே போல கடைசியில அழிக்கிற தொழில் அப்படின்னு பார்த்தா அது அழிக்கிற வரைக்கும் தான். ஆனால் இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட காலம்தான் ரொம்ப அதிகம், ரொம்ப ஜாஸ்தி. இந்த உலகத்துல எத்தனை ஜீவராசிகள் எத்தனை காலம் வாழ்ந்துட்டு இருக்கோ அத்தனை ஜீவராசிகளையும் காத்து ரட்சிக்கும் ஒரு பெரிய பொறுப்பை எடுத்துட்டு இருக்கார் மகாவிஷ்ணு. அதனாலதான் அவருக்கு இடையன் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. நாம்லாம் நினைப்போம் அவர் கிருஷ்ணர் அந்த குலத்துல பிறந்ததுனாலதான் அவர் இடையன் அப்படின்னு பேர் அப்படின்னு. பிரம்மாவுக்கும் சிவனுக்கும் இடையில் இருந்து கொண்டு நம்மளையெல்லாம் காப்பாத்துறதுனால் இடையன் அப்படின்னு அவருக்கு ஒரு பேரு. ஸ்ரீமன் நாராயணன் மகாவிஷ்ணு எத்தனையோ அதி அற்புதமான அவதாரங்கள் எல்லாம் எடுத்திருக்கார். ஒவ்வொரு அவதாரமும் ஒரு நோக்கத்துக்காக எடுக்கப்பட்டது. பொதுவா எல்லா அவதாரத்தோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தா துஷ்ட நிகிரகம் பண்ணி சிஷ்ட பரிபாலனம் பண்றதாக தான் அமைஞ்சிருக்கு. மகாவிஷ்ணுவுடைய அவதாரங்களில் ரொம்ப ரொம்ப பூர்த்தியாகவும் ரொம்ப நேர்த்தியாகவும் ரொம்ப பிரசித்தியாகவும் இருக்கக்கூடியது எந்த அவதாரம் அப்படின்னு பார்த்தா 2 அவதாரங்களை சொல்லலாம். அது என்னன்னா, ஒன்னு ஸ்ரீராம அவதாரம், மற்றொன்று ஸ்ரீ கிருஷ்ண அவதாரம். இந்த 2 அவதாரத்துக்குமே பெருமைகள் ரொம்ப ஜாஸ்தி. மற்ற அவதாரங்களை போல் இல்லாமல் மற்ற அவதாரங்கள் எல்லாம் எந்த நோக்கத்துக்காக எடுக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை முடிஞ்சிட்டு பகவான் டக் டக்குன்னு கிளம்பிடுறார். ஆனா ஃபார் எக்ஸாம்பிள் நரசிம்ம அவதாரம் எடுத்துப்போமே, பெருமாள் நரசிம்மரா அவதாரம் எடுத்து ஹிரண்யகசிபுவை வதம் பண்ணிட்டு டக்குன்னு கிளம்பிடுறார். ஆனால் ராம அவதாரமும் கிருஷ்ண அவதாரமும் அப்படி கிடையாது. நம்ம இந்த உலகத்துல எப்படி வாழணும் அப்படிங்கறத நமக்கு எடுத்துரைக்கிறது இந்த அவதாரங்கள். இந்த ராம அவதாரத்துக்கும் கிருஷ்ண அவதாரமும் மகாவிஷ்ணுவுடைய அவதாரங்கள் அப்படின்னு சொல்றதை தவிர வேற எந்த ஒரு சிமிலாரிட்டிஸுமே கிடையாது. The difference between the Rama அவதாரம் and கிருஷ்ண அவதாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ராம அவதாரத்துல ரகுகுலத்துல இருக்கவங்க எல்லாம் அதிகம் பேச மாட்டாங்களாம். ஏன்னா அதிகம் பேசினா அதுல இத்தனோண்டு பொய் கலந்துரும், ஜாஸ்தி பேசினா இத்தனோண்டு பொய் கலந்து பேசிட்டா என்ன பண்றது அப்படிங்கிற பயத்துல ரகுகுலத்துல இருக்கவங்க அதிகமா பேச மாட்டாங்க. ஆனா கிருஷ்ண அவதாரத்தை எடுத்துக்கிட்டோம்னா
பொய்ய சொல்லியே ஒரு அவதாரம் இருந்துச்சுன்னா அது கிருஷ்ண அவதாரம் தான். அதனாலதான் சத்தியமே ராமம் மாயையே கிருஷ்ணன் அப்படின்னு சொல்றோம். இந்த ராம அவதாரத்துல ராமர் அவதாரம் எடுத்தாரே தவிர அவர் ஒரு இடத்துல கூட தான் தெய்வம் அப்படிங்கறத காமிக்கவே இல்லை. மனித சக்திக்கு உட்பட்டு என்னென்ன பண்ண முடியுமோ அதை மட்டும்தான் பண்ணினார். ஸ்ரீராமர் மட்டும் தான் பகவான் அப்படிங்கறத காமிச்சிருந்தாருன்னா இந்த சேத்து பாலம்லாம் அமைக்க வேண்டிய வேலையே இருந்திருக்காது. அதை இன்னைக்கு நம்ம விமர்சனம் பண்ண வேண்டிய வேலையும் இருந்திருக்காது. அதே சமயம் கிருஷ்ண அவதாரத்துல பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் ஒரு இடத்திலையுமே தான் தெய்வம் அப்படிங்கறத காண்பிக்கிறார். கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய நந்தகோப குமாராய கோவிந்தாய நமோ நமः கோவிந்தாய நமோ நமः. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய லீலார்ணமங்களுக்கு ஈடு இணையே கிடையாது. பகவான் கிருஷ்ணனுடைய லீலைகளை எத்தனை முறை கேட்டாலும் சுவாரஸ்யம், படித்தாலும் சுவாரஸ்யம். ஒரே தடவைய திரும்ப திரும்ப கேட்கும் பொழுது அதுல நமக்கு ஒரு பரமானந்தம் கிடைக்கிறது. பகவத் விஷயத்துல மட்டும்தான் இதெல்லாம் நடக்கும். இப்ப நம்ம கதை, நம்ம சொந்த கதையெல்லாம் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருந்தோம்னா அதுல ஒரு சுவாரஸ்யமே இருக்காது. ஆனா ஒரு ராம கதையையோ ஒரு கிருஷ்ண கதையையோ திரும்ப திரும்ப கேட்கும் பொழுதும் சொல்லும் பொழுதும் அதுல பகவானுடைய நாம வைபவங்களை கேட்கும் பொழுது நம்ம மனசுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் வருது. இன்னைக்கு காலகட்டத்துல நம்ம கிட்ட எல்லாமே இருக்கு. ஆனா என்ன ஒரு விஷயம் நம்ம கிட்ட இல்ல அப்படின்னு பார்த்தா இந்த நிம்மதி அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம கிட்ட இல்ல. ஏன்னா இந்த உலகத்துல எங்க பார்த்தாலும் ஒரே கலையபுரம், நம்மளை சுத்தி எல்லாம் கலையபுரம். இப்ப பாருங்க, வார் நடக்கிறது, கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருக்கவாலாம் உயிருக்கு பயந்துட்டு இருக்கா. அதோட ரிஃப்ளெக்ஷனா பாத்தீங்கன்னா இங்க சிலிண்டர் தட்டுப்பாடு, பெட்ரோல் டீசல் எங்க கிடைக்காம போயிடுமோ அப்படின்னு எல்லாம் பயந்துட்டு இருக்கோம். இப்படி நம்மளை சுத்தி ஒரே கலையபுரம். இவ்வளவு கலையபுரத்துக்கு மத்தியில நமக்கு மனசுக்கு ஒரு திருப்தி, நிம்மதி, சந்தோஷம் எது கொடுக்குது அப்படின்னு பார்த்தா பகவானுடைய நாமம் மட்டுமே நமக்கு கொடுக்கிறது. பகவானுடைய நாம ஸ்மரணம் அத்தனை விதமான சந்தோஷங்களையும் கொடுக்கக்கூடியது, க்ஷேமங்களை தரக்கூடிய நாமம். அப்படி ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவுடைய லீலைகள் சிலவற்றை கிருஷ்ணாமிர்தம் அப்படிங்கிற தலைப்புல இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இந்த கிருஷ்ண லீலை எத்தனை முறை படித்தாலும் சுவாரஸ்யம், கேட்டாலும் சுவாரஸ்யம். அப்படி அமிர்தம் போல இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ண லீலையை இன்று நாம் கேட்டு கிருஷ்ண பக்தியில் மூழ்கி திளைப்போம். யார் என்ன
யார் என்ன சொன்னாலும் அஞ்சாதே நெஞ்சமே அப்படின்னு ஊத்துக்காடு வெங்கட சுப்பையர் பாடுறார். இந்த பாட்டுல சொல்லும் பொழுது நாரத கானமும் வேதமும் கிருஷ்ணன் புல்லாங்குழல் எடுத்து அப்படி வாசிச்சாருன்னா நாரத கானம் அப்படியே ஏங்குமா. ஏன்னா நம்ம பாட்டு தான் ஒஸ்டி அப்படின்னு எல்லாரும் சொல்லும் பொழுது நம்ம இசைக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஒரு இசை இருக்கும் அப்படின்னா அது கிருஷ்ணனுடைய புல்லாங்குழல் இசை. அதனாலதான் தியாகராஜ சுவாமிகள் பாடும்போது கூட தியாகராஜ சுவாமிகள் கானமூர்த்தி அப்படின்னு பாடுறார். எவ்வளவோ பெரிய கதைய ஒரே ஒரு பாட்டுல ஊத்துக்காடு வெங்கட சுப்பையர் நமக்கெல்லாம் கொடுத்திருக்கார். இதுல தோலை அறிந்து கனி தூர எரிந்து பெரும் தோலை துணிந்தொருவன் தந்தானல்லவோ. இது யாரு அப்படின்னு பார்த்தா மகாபாரதத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரமா இருக்கக்கூடிய பாண்டவர்கள் கௌரவர்கள் இருவருக்கும் சிறிய தகப்பனாரான விதுரர். இந்த விதுரர் எந்நேரமும் என்ன பண்ணுவாராம், கிருஷ்ணனுடைய நாமத்தையே சொல்லிக் கொண்டிருப்பாராம். நினைப்பாராம், கிருஷ்ணன் என்னைக்காவது நம்ம கிரகத்துக்கு வரமாட்டாரா, நம்ம வீட்டுக்கு வரமாட்டாரா, நம்ம கிருஷ்ணனை பார்க்க முடியாதா அப்படின்னு சொல்லி எந்நேரமும் கிருஷ்ணனுடைய நாமத்தையே சொல்லிக்கொண்டு
கிருஷ்ணனுடைய ஸ்மரணையிலேயே எப்பவுமே விதுரர் இருப்பாராம். கிருஷ்ணர் பார்த்தார், ஒரு நாள் விதுரருடைய வீட்டுக்கு போய் டைரக்டா விதுரருக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணினார். அதனால விதுரருடைய வீட்டுக்கு கிளம்பணும் முடிவு பண்ணிட்டார். இப்ப பகவான் நம்ம வீட்டுக்கு வர போறார் அப்படின்னா போன் எல்லாம் பண்ணிட்டு வரமாட்டார், மெசேஜ் எல்லாம் அனுப்பிச்சிட்டு வரமாட்டார். அந்த க்ஷணம் பக்தனுக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா அடுத்த கணமே வந்துருவாராம். அதே மாதிரி விதுரருடைய வீட்டு வாசல்ல வந்து பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் நிக்கிறார், நின்னு கூப்பிடுறார், விதுரரே விதுரரே அப்படின்னு கூப்பிடுறார். உள்ளே இருந்து விதுரர் வரார். வந்து பார்த்தா வீட்டுக்கு வெளியில பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் நிக்கிறார். அவருக்கு சந்தோஷம் ஒண்ணுமே புரியல. இன்னும் கிருஷ்ணன் வந்து திடீர்னு நம்ம வீட்டு வாசல்ல வந்து நின்னா எப்படி இருக்கும்? சந்தோஷத்துல தலகால் புரியல. கிருஷ்ணன் நம்ம வீட்டுக்கு வந்துட்டாரா அப்படின்னு சொல்லி ஸ்வாகத்தம் 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 அப்படின்னு சொல்லி அவரை உள்ள அழைச்சிட்டு போய் ஒரு சேர்ல உட்கார வைக்கிறார். அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முதல்ல எங்க ஆத்துக்கு வந்திருக்கீங்க, உங்களுக்கு நான் ஏதாவது கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லி உட்காருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறார். விதுரர் கிரகத்துல என்ன இருக்க போகுது? அவாத்துல மாமியா இருக்கா என்ன? கிருஷ்ணனுக்கு முறுக்கு தட்டை சீடெல்லாம் பண்ணி கொடுக்கறதுக்கு. அந்த காலத்து மாமி அவங்க எல்லாம் வீட்லயே முறுக்கு தட்டை சீடெல்லாம் பண்ணுவாங்க. இந்த காலத்துல நம்ம எல்லாம் கடையில வாங்கிடுறோம். அதே மாதிரி ஒரு கோகுலாஷ்டமி கிருஷ்ண ஜெயந்தினா கூட ஸ்வீட் ஸ்டால்ல கிருஷ்ண ஜெயந்தி செட்டுன்னு ஒண்ணு விற்கிறான், புல்லாங்கலோட சேர்த்து விற்கிறான். அதை வாங்கி வச்சு நெய்வேத்தியம் பண்ணிடுறோம். ஆனா அந்த காலத்து மாமிலாம் முறுக்கு தட்டை சீடெல்லாம் வீட்லயே பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த ஆசாமி வீட்டுல என்ன வச்சிருக்கார் அப்படின்னு பார்த்தா நிறைய பழங்கள் வச்சிருக்கார். இந்த பழத்தை எல்லாம் கிருஷ்ணனுக்கு அர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னு தோன்றது. அதனால ஒரு கூட நிறைய பழத்தை எடுத்துட்டு வரார். இன்னொரு கூட கையில எம்டியா எடுத்துட்டு வரார். எடுத்துட்டு வந்து உட்கார்றார். கிருஷ்ணன் மேல உட்கார்ந்திருக்கார், விதுரர் கீழே உட்கார்ந்திருக்கார். இந்த காட்சி அப்படியே நம்ம விஷுவலைஸ் பண்ணி பார்ப்போம். கிருஷ்ண பரமாத்மா மேல உட்கார்ந்திருக்கார், விதுரர் கீழே உட்கார்ந்திருக்கார். கிருஷ்ணனுடைய பேச்சு அழகு, அந்த பேச்சில் இருக்கக்கூடிய இனிமை சௌலத்தியம் அப்படியே விதுரரை ஈர்த்ததான். இவருக்கு பழத்தை உரிச்சு கொடுத்துக்கிட்டே கிருஷ்ணனுடைய பேச்சில் மயங்கி அப்படியே இருக்கார். பழத்தை உரித்து உரித்து கொடுத்துக்கிட்டு கிருஷ்ணனுடைய பேச்சை கேட்டுட்டு இருக்கார். கொஞ்ச நேரம் ஆச்சு அப்படின்னு ஒரு கனவு கணச்சாராம் கிருஷ்ணர். அப்பதான் விதுரருக்கு இந்த லோக சிந்தனையே வருது. அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு கனவு லோகத்துல இருப்பது போலவும் ஒரு ஸ்வப்ன லோகத்துல இருப்பது போலவும் இருந்தார். சட்டுன்னு அந்த ஒரு நிமிஷம் அந்த லோக சிந்தனை வந்ததுமே கீழே குனிஞ்சு பார்த்தார். இந்த கூடையில தோல் தானே இருக்கணும். இவ்வளவு நாளி விதுரர் என்ன பண்ணிருக்காருன்னா பழத்தை உரிச்சு இந்த கூடையில போட்டுட்டு தோலை கிருஷ்ணனுக்கு கொடுத்திருக்கார். அதை தான் சொல்றாங்க தோலை கொடுத்து கனியை தூர எரிந்து அப்படிங்கிறாங்க. கனியை தூர எரிஞ்சிட்டு வெறும் தோலை கொடுக்கிறாராம் பகவான் ஸ்ரீகிருஷ்ணருக்கு. கிருஷ்ணராவது சொல்லியிருக்கலாம் இல்லையா, என்ன விதுரரே உங்க ஆத்துக்கு வந்தா இப்படிதான் தோலை கொடுத்து அவமானப்படுத்துவீங்களா அப்படின்னு கேட்டிருக்கலாம். ஆனா கிருஷ்ணர் ஒரு வார்த்தை கூட கேட்கலையாம். விதுரர் படாம அதிர்ச்சியில எழுந்துட்டாராம். என்ன இவ்வளவு நேரம் நம்ம கிருஷ்ணருக்கு வெறும் தோலை கொடுத்திருக்கோமே அப்படின்னு. மன்னிக்கணும் கிருஷ்ணா, நான் தெரியாம பண்ணிட்டேன்ப்பா, என்ன மன்னிச்சிடு கிருஷ்ணா, பழத்தை கொடுக்கறதா நினைச்சு உனக்கு தோலை கொடுத்துட்டனே அப்படின்னு சொல்றார். அப்ப கிருஷ்ணர் சொல்றார், விதுரரே நீங்க கவலைப்படாதீங்க, நீங்கள் எதுவாக நினைத்து கொடுத்தீர்களோ அதுவாகத்தான் நான் ஏத்துண்டேன். நீங்கள் பழமாக நினைத்து தோலை கொடுத்தாலும் அதை நான் பழமாகத்தான் ஏற்றுக்கொண்டேன். ஏன்னா நீங்க கொடுத்தது பழமா இல்ல தோலா அப்படின்னு நான் பார்க்கல. அதுல உங்களுடைய அன்பும் பக்தியும் எவ்வளவு இருந்தது, அதுல உங்களுடைய அன்பை தான் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றார். இதுதான் முதல் கதை. தோலை அறிந்து கனி தூர எரிந்து வெறும் தோலை துணிந்தொருவன் தந்தான் அல்லவோ விதுரர். இதுதான் முதல் கதை. அடுத்ததாப்புல பார்த்தோம்னா மேலை பிடி அவளை வேண்டுமென்றே தெரிந்து விரும்பி ஒருவன் நன்று தந்தான் அல்லவோ. இது யாரு அப்படின்னு பார்த்தா சுதாமா அப்படின்னு சொல்லக்கூடிய குஷேலர். இந்த குஷேலர் எந்நேரமும் என்ன பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னு பார்த்தா பஜகோபாலம் பஜகோபாலம் பரித குச்சேலரம்
குசேலர் என்ன பண்றார், எப்பவுமே பஜகோபாலம் பதித குசேலம், எந்நேரமும் கிருஷ்ணனுடைய நாமத்தையே சொல்லிக்கொண்டே இருக்கிறார். இந்த சுதாமா அப்படின்னு சொல்லக்கூடிய குசேலருடைய கதையை கேட்கறதுல என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுதாமான்னு சொல்லக்கூடிய கிருஷ்ணனுடைய பரம ஆப்தனான குசேலருடைய கதையை யார் யாரெல்லாம் ஸ்ரத்தையோட கேட்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில வறுமையானது நீங்கி செல்வ செழிப்பு ஏற்படும் அப்படின்னு ஐதீகம். அதனால இன்னைக்கு இந்த சுதாமாவோட கதையை கேட்கிற உங்க எல்லோரோட வாழ்க்கையிலும் மகாலட்சுமியுடைய பரிபூர்ண அருட்கடாட்சம் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு கதைக்குள் போகலாம். குசேலருடைய வறுமை எப்பேற்பட்டது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த வீடு பாத்தீங்கன்னா அத்தனை ஓட்டம் இருக்கும் கூரையில. அவருடைய அந்த வஸ்திரம் பாத்தீங்கன்னா நல்லா இருக்க பகுதியை விட கிழிஷல் தான் அதிகமா இருக்குமா. பெரிய சம்சாரம், பெரிய குடும்பியா இருந்துட்டு இருக்கார். அப்படி இருக்கும் பொழுது ஒரு சமயம் சுதாமாவோட மனைவி கேட்கிறாங்களாம், நீங்க ஏன் போய் கிருஷ்ணனை பார்க்கப்படாது, அவர்கிட்ட போய் நம்ம கஷ்டத்தெல்லாம் சொன்னா நம்மளுடைய கஷ்டம் தீருமே அப்படின்னு சொல்றாங்க. இந்த லோகத்துல இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளின் கஷ்டத்தையும் நிவர்த்தி பண்றவர் அந்த பகவான். அவரோ உங்களுக்கு சிநேகிதனாக அமைய பெற்றது நீங்கள் பெற்ற பெரும் வரம். அப்படி இருக்கும்போது நம்ம கஷ்டத்தை போய் அவர்கிட்ட சொன்னா அதை நிவர்த்தி பண்ண மாட்டாரா என்ன அப்படின்னு கேக்குறாங்க சுதாமாவோட மனைவி. அதுக்கு சுதாமா சொல்றார், நட்பு மிஸ்யூஸ் பண்ற மாதிரி இல்ல இருக்கு. அது ஒருத்தரும் கிருஷ்ண சங்கல்பத்துக்காக தவம் இருந்து ஏங்கி கிருஷ்ணனை பார்க்கணும் அப்படின்னு போய் கிருஷ்ணனை பார்க்கும் பொழுது என்னுடைய ஃப்ரெண்டு அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு நான் போய் அவங்கிட்ட எனக்கு எல்லாத்தையும் கொடு அப்படின்னு நான் எப்படி கேட்க முடியும்? நட்புக்கு இலக்கணம் இல்லையா அது அப்படின்னு சொல்றார். அதுக்கு மனைவி சொல்றா, நண்பனாக போய் கேட்டால் தானே, பக்தனாக போய் கேளும். ஏன்னா அவருக்கு பேரு பக்த அபிமானி, தாச அபிமானின்னு தானே பேரு. ஏன் அப்படி பேர் வச்சுட்டு இருக்காரு அப்படின்னா, பக்தர்கள் எதை கேட்டாலும் அதை அபிமானத்தோடு கொடுக்கக்கூடியவர் கிருஷ்ணர். பக்த வக்ஷலன் அவர், பாகவத பிரியன் அவர். பக்தர்கள் எது கேட்டாலும் அதை அபிமானத்தோட கொடுப்பார். அதனால பக்தனாக போய் கேளுங்களேன் அப்படின்னு அவங்க மனைவி சொல்றாங்க. இந்த மனைவி குழந்தைங்க எல்லாம் இருக்காங்க. வேலைக்கு பசி வருமா, அந்த குழந்தைங்க எல்லாம் ஓடி வருமா, அப்பா பசி அப்பா பசி அப்பா பசின்னு ஓடி வருமா. இந்த குழந்தைங்க எல்லாம் பசி பசி அப்படின்னு ஓடி வந்தா குசேலர் என்ன பண்ணுவாராம், படார்னு நீலாம்பரி பாடிடுவாராம். ஏன்னா நீலாம்பரி பாடிட்டா தூக்கம் வந்துடும், இந்த பசி போயிடும், தூக்கம் வந்துடும், இந்த குழந்தைங்க எல்லாம் தூங்கி போயிடுவாங்க. இப்படியே பல காலம் போயிட்டு இருந்தது. இதனால மனைவியோட பேச்ச கேட்டு கிருஷ்ணனை போய் பார்க்கலாம் அப்படின்னு கிளம்புறார். அப்ப சுதாமாவோட மனைவி சொல்றாங்க, நீங்க கிருஷ்ணனை பாக்குறதுக்கு வெறும் கையோட போகாதீங்கோ, கொஞ்சம் இருங்கோ அப்படின்னு உள்ள போறாங்க. உள்ள போனா என்னைக்கோ யாசகம் வாங்கிட்டு வந்த அவல் ஒரே ஒரு பிடி இருந்ததாம். அந்த அவலை அவங்க புடவை அந்த தலைப்பை எடுத்துக்கிறாங்க, அதை எடுத்து கிழிக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், இவ வஸ்திரத்துல நல்லா இருக்க பகுதியை விட கிழிச்சல் தான் அதிகம். அந்த கிழிச்சல்லேன்னு ஒரு கிழிச்சலை கிழிச்சு அதுல அந்த பிடி அவலை போட்டு அப்படியே ஒரு மூட்டையா கட்டி, சின்னதா குட்டியா ஒரு மூட்டையா கட்டி சுதாமா கிட்ட கொடுத்து இத நான் கொடுத்தேன் அப்படின்னு போய் கிருஷ்ணன் கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அவங்க நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி கொடுக்க சொல்றாங்கன்னா, கிருஷ்ணனுடைய சிந்தையில ஒரு நிமிஷம் நாம இருக்க மாட்டோமா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தினால சுதாமாவோட மனைவி சொல்றாங்க. ஏன்னா அவளுக்கு அப்படி ஒரு பிரீத்தி அதுல. சுதாமாவுடைய மனைவி சொல்றாங்க, இதை நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் கிட்ட போய் கொடுங்கோ அப்படின்னு சொல்றாங்க. உடனே சரி கொண்டா அப்படின்னு வாங்கிக்கிறார். அவள் மூட்டையை இடுப்புல சொருகிறார். கிளம்பியாச்சு, கிருஷ்ணனை பாக்குறதுக்கு கிளம்பியாச்சு. கிருஷ்ணன் இருக்கக்கூடிய அரண்மனை வாசலுக்கு வந்துடுறார். அங்க 2 துவாரபாலகா நிக்கிறாங்க, செக்யூரிட்டிஸ். அங்க போய் உள்ள நேரா பாக்குறார். சொல்றார், கிருஷ்ணனுக்கு ஃப்ரெண்டாக்கும் நானு, கிருஷ்ணன் பரம ஆப்தன் எனக்கு அப்படின்னு சொல்றான். அந்த செக்யூரிட்டி துவாரபாலகா 2 பேரும் இவட மேலே இருந்து கீழே வரைக்கும் பாக்குறாங்களாம். அப்படியே பாதாதி கேசம் பார்த்துட்டு, உங்களை பார்த்தா கிருஷ்ணனுக்கு ஃப்ரெண்டா தெரியல, உங்களை மாதிரி நிறைய பேர் இப்படி பொய்ய சொல்லிட்டு கிருஷ்ணனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தினமும் வந்து கிருஷ்ணன் கிட்ட ஏதாவது கேட்டு வாங்கணும் அப்படின்னு வருவாங்க.
உங்களை பார்த்தா கிருஷ்ணனுக்கு ஃப்ரெண்டா தெரியல, நீர் போய் சொல்றீர் கிளம்பும் அப்படின்னாங்க. இல்ல இல்ல, நான் சத்தியமா சொல்றேன், நான் கிருஷ்ணனுடைய ஃப்ரெண்டு தான். கிருஷ்ணன் பரம ஆப்தன் எனக்கு. சின்ன வயசுல பாடசாலையில நாங்க 2 பேரும் ஒன்னா படிச்சிருக்கோம். அப்படி ஒரு நட்பு எங்களுக்குள்ள உண்டு அப்படிலாம் சொல்றார். ஒருத்தரும் நம்ப தயாரா இல்ல. இப்ப நீரா கிளம்புறீரா இல்ல கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளட்டுமா அப்படின்னு கேக்குறா துவாரபாலகா. அப்ப சொல்றார், ஏன்பா நான் இவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கேன், நடந்து வந்திருக்கேன், ரொம்ப களைப்பா இருக்கு, ஒரே ஒரு நிமிஷம் கிருஷ்ணனை பார்த்துட்டு போயிடுறேனே அப்படின்னு கேக்குறார். அதற்கு அவங்க முடியவே முடியாது அப்படின்னு சுதாமாவை பிடிச்சு அப்படியே கீழே தள்ளுறாங்களாம். மெலிந்த உருவம், ஒல்லியான தேகம், எலும்பு அப்படியே எண்ணிடலாமா. அப்படி கீழே தள்ளினோடனே படார்னு கீழே விழுந்துட்டார் குஷேலர். கீழே விழறச்ச கிருஷ்ணான்னு கத்திட்டு விழறாராம். கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருவோம் இல்லையா கிருஷ்ணன். கிருஷ்ணன் ஓடி வந்துட்டாராம். சுதாமா வந்திருக்கியா, என்ன பார்க்க வந்துட்டியா அப்படின்னு வந்து சுதாமாவை உள்ள அழிச்சிட்டு போறாராம். அப்ப அந்த துவாரபாலகா கிட்ட கிருஷ்ணன் சொல்றாராம், என்னை தேடி யார் வந்தாலும் அவன் பரதேசியோ லோபியோ ரோகியோ, ரோகம் இருக்கவனா இருக்கட்டும் வியாதியஸ்தனா இருக்கட்டும், அவன் யாராக இருந்தாலும் சரி, கிருஷ்ணன் அப்படிங்கிற பேரை சொல்லிட்டு இத்தனோண்டு பக்தியோட யார் வந்தாலும் அவர்களை உள்ள விட வேண்டியது உன்னோட கடமை. இப்படி அவமதிக்க கூடாது அப்படின்னு துவாரபாலகாக்கு புத்திய சொல்லிட்டு கிருஷ்ணனை உள்ள அழைச்சிட்டு போறார். கிருஷ்ணன் குஷேலரை உள்ள அழைச்சிட்டு போறார். அரண்மனைக்குள்ள உள்ள அழைச்சிட்டு போய் சுதாமாவை உட்கார வைக்கிறார். உட்கார வச்சுட்டு யாருக்கு ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்றார் அப்படின்னு பார்த்தா ருக்மணி தேவிக்கு ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்றார். ஏன்னா ருக்மணி தேவி அவரோட கிரகலட்சுமி, அதனால ருக்மணி தேவிக்கு முதல்ல இன்ட்ரோடியூஸ் பண்றார். ருக்மணி தேவி சொல்றாங்க, உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்கார், சின்ன வயசுல பாடசாலையில அவர் பண்ண விஷமத்துக்கெல்லாம் நீங்க அடி வாங்குவீங்களாமே, உங்களை பத்தி நிறைய பேசியிருக்கோம் அப்படின்னு ருக்மணி தேவி ரொம்ப சகஜமா பேசுறாங்களாம். அதே சமயம் சத்யபாமா ஒரு பக்கம் ஒரு மாதிரி ஏளனமா பாக்குறா. என்ன இந்த மாதிரி ஒரு ஏழையோடலாம் இவர் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டு இருக்கார் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஏளனமா பார்த்தாங்களாம். குஷேலர் புரிஞ்சுக்கிட்டாரு. அப்ப கிருஷ்ணன் சொல்றாராம், பாமா உனக்கு முன்னாடியே என் மனசுல இடம் பிடிச்சவன் சுதாமா அப்படின்னு சொன்னாராம். சத்யபாமாவுக்கு தான் பண்ண தப்பு புரிஞ்சுது. உடனே ருக்மிணி தேவி கிட்ட சொல்றார், சுதாமாவுக்கு பசிக்கும், சாப்பாடு போடு, எனக்கும் பசிக்கிறது, 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, சாப்பாடு போடு அப்படின்றார். இலை போட்டாச்சு, வடை பாயசத்தோட நல்ல பந்தியாச்சு, சாப்பிட்டாச்சு. அப்ப கிருஷ்ணர் சொல்றாராம் சுதாமா கிட்ட, உண்ட களைப்பு தொண்டனுக்கும் உண்டுன்னு கேள்விப்பட்டிருக்கேன், சுதாமா வா கொஞ்ச நேரம் ஆஸ்வாசம் பண்ணிக்கோவா அப்படின்னு சொல்றாராம். அப்ப கிருஷ்ணனுடைய மெத்தையில சுதாமாவை படுக்க வைக்கிறாராம். படுக்க வச்சு கிருஷ்ணன் என்ன பண்றார், சுதாமா குச்சேலருடைய காலை கிருஷ்ணன் அமர்த்தி விடுறாராம். இந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு வந்துருச்சுன்னா நண்பர்கள் எவ்வளவு அழகா இருக்காங்க பாத்தீங்களா. ஃப்ரெண்டுங்கிறதுனால காலெல்லாம் அமுத்துறாராம் கிருஷ்ணன். சுதாமாவுக்கு ரொம்ப கூச்சமா இருக்கா, என்னடா கிருஷ்ணன் காலெல்லாம் பிடிக்கிறான் அப்படின்னு ரொம்பவே கூச்சமா இருக்கான். அப்படியே பேசிட்டு இருக்கும் போது கிருஷ்ணன் கேட்கிறார், சுதாமா என்னை பார்க்க வெறும் கையோடையா வந்த அப்படின்னு கேட்கிறார். இடுப்புல இந்த அவல் மூட்டை இருக்கு, ஆனா அதை எதிர்த்து கொடுக்க மன லட்சியா இருக்கு. ஏன்னா இப்பதான் பிரமாதமான ஒரு சாப்பாடு சாப்பிட்டா இருக்கு. ஒரு நாள் வந்த எனக்கே இவ்வளவு பிரமாதமான சாப்பாடுனா கிருஷ்ணன் தினம் இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கவர், அவர்கிட்ட போய் இந்த அழுக்கு அவளை எப்படி கொடுக்கறது, கொடுக்க வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணி, ஏன்பா நானே ஒரு ஏழை, சட்டில இருந்தா தானே ஆப்பேல வரத்துக்கு, அதனால நான் எதுவும் கொண்டு வரலப்பா அப்படின்றார். இப்படியே சம்பாஷணம் கொஞ்ச நேரம் போயிட்டு இருந்தது. இல்ல சுதாமா, நீ அப்படி வந்தால் கூட என் தங்கை உன்னை வெறுங்கையோட அனுப்ப மாட்டாளே அப்படின்னு கிருஷ்ணன் சொல்றார். கிருஷ்ணன் தங்கை அப்படின்னு சொல்றது சுதாமாவோட மனைவிய. என்னுடைய தங்கை உன்னை வெறுங்கையோட அனுப்ப மாட்டாளே அப்படின்னு சொல்றார். அப்ப ஏன்பா நான் ஏதாவது போய் கொண்டு போய் கொடுத்தாதானே அவ உனக்கு அதை கொடுக்க முடியும், அதற்கே யோகியதை இல்லாமல் நான் இருந்துட்டு இருக்கேன், அப்படி இருக்கும் போது அவ என்னப்பா உனக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. இப்படியே கொஞ்ச நேரம் சம்பாஷணம் போச்சு. கிருஷ்ணர் கேட்கிறார், சுதாமா இடுப்புல இருக்க அவள் மூட்டையை தருவியா இல்லையா அப்படின்னு கேட்டாராம். எனக்கு தெரியும் அப்படிங்கிறார். சர்வ வியாபகனா பரபிரம்மமா அவரே எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் வியாபரிச்சிட்டு இருக்கார். அணுவையே அணுவாகி அகண்ட பிரம்மாண்டமாகி இத்தனோண்டு புல்லு பூண்டுலேருந்து ஆரம்பிச்சு ஆகாச பரியந்தம் சகல ஜீவராசிகளுக்குள்ளும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரே வியாபிச்சுட்டு இருக்கும் போது இந்த நடக்கிறதெல்லாம் அவருக்கு தெரியாம இருக்குமா என்ன?
எனக்கு தெரியும் அப்படிங்கிறார். சுதாமா படார்னு அதிர்ச்சியில எழுந்துட்டாராம். எழுந்து இந்தாப்பா அப்படின்னு அவல் மூட்டையை கொடுக்கிறார். எனக்கு கொடுக்காம இந்த அவலை நீயே சாப்பிடலான்னு பாத்தியா, எனக்குன்னு ஒண்ணு வந்துருச்சுன்னா அதை நான் விடவே மாட்டேன், கொடு அப்படின்னு வாங்கி அந்த அவலை பிரிச்சு பார்க்கிறார். பிரிச்சதும் அவருக்கு அப்படி ஒரு சந்தோஷம் வருதா. அந்த என்னைக்கோ யாசகம் வாங்கிட்டு வந்த ஒரு பிடி அவலை கிருஷ்ணன் சாப்பிட்டார். ஏன் தெரியுமா? அந்த அம்மா அவர் மேல வச்சிருந்த பக்திக்காக சாப்பிட்டார். ஏன்னா கிருஷ்ணனுக்கு கொடுக்காதவா இருக்க முடியுமா என்ன? ஒரு கிருஷ்ண ஜெயந்திக்கும் கோகுலாஷ்டமிக்கும் நம்ம விதவிதமான பக்ஷணங்கள் பண்ணி கிருஷ்ணனுக்கு நைவேத்தியம் பண்றோம். அப்படி இருக்கும் பொழுது இந்த ஒரு பிடி அவலை ருஷி அப்படின்னு ஏன் சாப்பிட்டார் தெரியுமா? இங்க பக்தி தான் பிரதானமாக இருந்திருக்கு கிருஷ்ணனுக்கு. அப்படி இருக்கும் பொழுது அந்த அவலை பிரிச்சு அப்படியே வாயில போட்டுக்கிறார். ஆஹா ஆஹா என்ன ருச்சி, பழைய அவள் தான் எப்பவுமே டேஸ்ட் அப்படிங்கிறார். அப்ப நினைக்கிறார் சுதாமா, கிருஷ்ணன் மாறவே இல்லை. பாடசாலையில படிக்கும் போது எப்படி இருந்தானோ அதே மாதிரிதான் பரபிரம்மா இப்ப வரைக்கும் இருந்துட்டு இருக்கான். ஏன்னா ஒருத்தருக்கும் இந்த பதவி பணம் இதெல்லாம் வந்துடுச்சுன்னா போடுற ஆட்டம் தாங்க முடியாது. அர்த்தராத்திரியில கொடை பிடிக்கிறவளெல்லாம் பார்த்திருக்கோம். அப்படி இருக்கும்போது லோகத்தை சமர்ஷிக்கும் இவ்வளவு பொறுப்பு இருந்தும் கூட இந்த ஒரு பிடி அவலை ருசின்னு சாப்பிடக்கூடிய இந்த கிருஷ்ணனுடைய காருண்யத்தை என்னன்னு சொல்றது அப்படின்னு சுதாமா மனசுல நினைச்சுக்கிறாராம். கிருஷ்ணர் சொல்றார், சரி சுதாமா கிளம்பு அப்படின்ட்டார். சுதாமாவும் கிளம்பிட்டார். அரண்மனையை விட்டு வெளியில வந்தாச்சு. வெளியில வந்த பிற்பாடுதான் சுதாமாவுக்கு ஞாபகம் வருது, நம்பாத்து மாமி எதையோ கேட்க சொல்லி அமிச்சாலே நாம கேட்கலையே. போனா கேட்டேலான்னு கேட்பா, கேட்கலன்னு சொன்னா அதோட அவ்வளவுதான், நம்மள உண்டலன்னு பண்ணிடுவா. இப்ப மறுபடியும் உள்ள போய் கிருஷ்ணன் கிட்ட கேட்கவும் முடியாது. என்ன பண்றதுனே தெரியாம கிருஷ்ணா 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 கிருஷ்ணான்னு கிருஷ்ணனுடைய நாமத்தை சொல்லி கொண்டே வந்தாராம். குஷேலர் இருக்கக்கூடிய வீடு தெருவுக்கு வந்தாச்சு. அந்த தெருவுல வந்து பார்த்தா கூரை இருக்கணும் அப்படின்னு பார்த்தா அங்க ஒரு மாளிகை எழும்பின்னு இருக்கான். என்ன பண்றாரு, இது நம்ம அட்ரஸ் தானே, நம்ம தெரு தானே, நம்ம நம்பர் தானே, கரெக்டா தானே வந்திருக்கோம் அப்படின்னு. ஆமா நம்ம தெருவுக்கு தான் வந்திருக்கோம். ஆனா இங்க யாரோ நம்ம போயிட்டு வர்ற இந்த கேப்ல நம்ம மனைவி மக்கள் எல்லாம் துரத்திட்டு யாரோ வீடு கட்டிட்டா போல இருக்கு அப்படின்னு நினைக்கிறார். பயந்துகிட்டே மெல்லிய குரல்ல கேக்குறாராம், ஏமா உள்ள யார் இருக்கீங்க அப்படின்னு கேக்குறார். அங்கிருந்து ஜம்முன்னு ஒரு அம்மா வராங்களாம். சர்வ அலங்கார பூஷிதாம்னு அத்தனை ஆபரணமும் பூஷித்து கொண்டு பட்டுப்புடவை வஸ்திரம் நகையெல்லாம் போட்டுக்கிட்டு ஜம்முன்னு ஒரு அம்மா வராங்களாம். வந்து நிக்கிறாங்களாம். சுதாமா கேக்குறார், ஏமா என் மனைவி குழந்தைங்க எல்லாம் இங்க இருந்தாங்களே அவங்க எல்லாம் என்ன ஆனாங்க அப்படின்னு கேக்குறான். ஏன்னா நான் தான் இருக்கேன், எனக்கு தெரியல அவங்களுக்கு அப்படிங்கிறாங்க சுதாமாவோட மனைவி. ஏன்னா சுதாமா அவருடைய மனைவியை இவ்வளவு நல்ல புடவையோடையும் அலங்காரத்தோடையும் பார்த்ததே கிடையாது. நான் தான் இருக்கேன், என்ன நடக்கிறது ஒண்ணுமே புரியலையே அப்படின்னா குழந்தைங்க எல்லாம் அப்படியே பட்டு வஸ்திரம் போட்டுட்டு அப்பா அப்பா அப்பான்னு அப்படியே பலன்னு ஓடி வரதாம். ஏன் என்ன நேர்ந்தது, என்ன நடக்கிறது அப்படின்னு கேட்கிறார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த கூரை மாளிகை ஆயிடுத்து, கண்கள் எல்லாம் பட்டாடை ஆயிடுத்து. ஏன் தெரியுமா, நீங்கள் கிருஷ்ணனை போய் பார்த்த நேரம் தான் இப்படி நடந்தது. அனைத்தும் கிருஷ்ண அனுகிரகம், கிருஷ்ண சங்கல்பம் அப்படின்னு ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சிட்டா. அப்ப சுதாமா நினைக்கிறார், கிருஷ்ணா நான் உன்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கலையே, மனசுல தானே நினைச்சிட்டேன். அப்படி இருக்கும் பொழுது செல்வம் வேண்டும் என்று கேட்க போன எனக்கு செல்வ பெருக்கை வாரி கொடுத்தான் கிருஷ்ணன். ஏன் தெரியுமா, சுதாமா கிருஷ்ணன் மேல வச்சிருந்த பக்தி அப்பேற்பட்டது. அப்பேற்பட்ட கதையை ஒரே ஒரு வரியில சொல்லிட்டார் ஊத்துக்காடு வெங்கட சுப்பையர். மேலை பிடி அவளை வேண்டுமென்றே தெரிந்து விரும்பி ஒருவன் என்று தந்தான் அல்லவோ சுதாமா. அடுத்தபடியா பார்த்தோம்னா, காலமெல்லாம் அன்று கனிந்த கனியினை, காலமெல்லாம் அன்று கனிந்த கனியினை கடித்து சுவைத்து தந்தவள் யார்? சபரி. நாம எல்லாத்துக்குமே தெரியும். இப்படி இருக்கும் பொழுது இத்தனை பெரிய கதையை ஒரே ஒரு பாட்டுல சொல்லிட்டார் ஊத்துக்காடு வெங்கட சுப்பையர். இப்படியே இந்த பாட்டுல சொல்லிட்டு வரும்பொழுது
பக்தர்கள் தான் கிருஷ்ணனுக்கு பிரதானம் அப்படிங்கிற உண்மையை நமக்கெல்லாம் உணர்த்துறாங்க. இந்த கிருஷ்ண லீலை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஸ்ரீமத் பாகவதத்துல எத்தனையோ லீலார்ணமங்கள் சொல்லப்பட்டிருக்கு. எத்தனையோ அதி அற்புதமான பாக்கியக்காரர்கள் கிருஷ்ணனை பத்தி நிறைய எழுதியிருக்காங்க, பாடியிருக்காங்க. அவர்களுடைய வாழ்க்கையிலும் கிருஷ்ண பரமாத்மா பல லீலைகளை பண்ணியிருக்கார். இந்த கிருஷ்ண பக்திக்கான சாகித்யங்கள் நமக்கு எங்கிருந்து கிடைச்சது அப்படின்னு பார்த்தோம்னா கிமு 3ஆம் நூற்றாண்டு, 3rd BC century பிஃபோர் கிரைஸ்ட். அப்போ இளங்கோவடிகள் எழுதிய சிலப்பதிகாரம் 50 காப்பியங்களுள் ஒன்று. அதுல கண்ணகியும் கோவலனும் இந்த இடையர்கள் வாழக்கூடிய ஆயர்பாடியை சென்று அடைகின்றனர். அப்போ அங்க இருக்கக்கூடிய ஆயர் குலத்தவர்கள் எல்லாம் கிருஷ்ணனை பாடுற மாதிரி எழுதப்பட்டதுதான் குறவை கூத்து அப்படின்னு பேரு. அந்த குறவை கூத்து தான் முதல்ல கிருஷ்ணனை பத்தி நமக்கு பாட்டாக கண்டெடுக்கப்பட்டது. அந்த பாட்டு எப்படி வரும்னா, வடவரையை மத்தாக்கி வாசுகியை நானாக்கி, வடவரையை மத்தாக்கி வாசுகியை நானாக்கி, பெரியவனை மாதவனை பேருலகமெல்லாம் விழிக்கமலவும் திவுடை விண்ணவன் மன்னும் கையும் திருவடியும் கனிவாயும் சேர, கரியவனை காணாத கண் என்ன கண்ணே, கரியவனை காணாத கண் என்ன கண்ணே, கரியவனை காணாத கண் என்ன கண்ணே, கண் விடுத்து காண்பார்தான் கண் என்ன கண்ணே, கரியவனை காணாத கண் என்ன கண்ணே. இது குறவை கூத்திலிருந்து ஒரு பகுதி. இதுதான் முதல கிருஷ்ணனை பத்தி பாட்டாக கண்டெடுக்கப்பட்டது கிமு 3ஆம் நூற்றாண்டுல. அடுத்தாப்புல 7ஆம் நூற்றாண்டுக்கு வந்தோம்னா அது ஜெயதேவருடைய காலம். ஜெயதேவருடைய கீத கோவிந்தம் ரொம்பவே பிரசித்தியா இருந்தது 7ஆம் நூற்றாண்டுல. ஜெயதேவர் நிறைய அஷ்டபதி எழுதியிருக்கார். மொத்தம் 24 அஷ்டபதி எழுதியிருக்கார். இதுல நம்ம செயின்ட் தியாகராஜரோட லைஃப் ஹிஸ்டரியை எடுத்து படிச்சோம்னா அதுல செயின்ட் தியாகராஜர் தன்னுடைய சின்ன வயசுல ஜெயதேவரோட அஷ்டபதிய தினமும் காலையில குடிச்சிட்டு பூஜா அறையில பாடுறத தன்னுடைய பழக்கமா வச்சுட்டு இருந்திருக்கார். அப்படி மிகவும் பெருமைகள் வாய்ந்த இந்த அஷ்டபதி 8வது அஷ்டபதி நிந்ததி சந்தனம் பார்க்கலாம். நிந்ததி சந்தனம் श्री जय देव
இது ஜெயதேவருடைய அஷ்டபதி. அடுத்தபடியாக இந்த 9ஆம் நூற்றாண்டு 10ஆம் நூற்றாண்டுல பார்த்தோம்னா இது ஆழ்வார்கள் வாழ்ந்த காலம். இந்த ஆழ்வார்கள்ல கிருஷ்ணனை பத்தி எழுதின ஆழ்வார்கள் யாரு அப்படின்னு பார்த்தா நம்மாழ்வார், பெரியாழ்வார், கோதா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்டாள், இவங்க எல்லாருமே கிருஷ்ணனை பத்தி நிறைய எழுதியிருக்காங்க. அடுத்தபடியா பார்த்தோம்னா 15ஆம் நூற்றாண்டுக்கு வருவோம். 15ஆம் நூற்றாண்டுல பாத்தீங்கன்னா தாசகூட்ட சாகித்யங்கள் ரொம்பவே பிரசித்தி பெற்றதாக இருந்தக்கூடிய காலம் அது. தாசகூட்ட சாகித்யங்கள் ஃபேமஸா இருந்தது. அப்போ அஷ்டதாசர்கள் வந்தா அந்த அஷ்டதாசர்கள் சோடச தாசர்கள் ஆனா, அதாவது 8 தாசர்கள் 16 தாசர்களாக மாறினாங்க. இதுல பாத்தீங்கன்னா முக்கியமா புரந்தரதாசர், கனகதாசர், மகான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் இவங்க எல்லாருமே இந்த சோடச தாசர்கள்ல வருவாங்க. மகான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் ஒரே ஒரு பாட்டு தான் எழுதியிருக்கார். அதுவும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் மேலதான் எழுதியிருக்கார். அந்த பாட்டு எப்படி வரும் அப்படின்னா, இது மகான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் கிருஷ்ணன் மேல எழுதின பாடல். அடுத்தபடியா பார்த்தோம் அப்படின்னா 15ஆம் நூற்றாண்டுல பாத்தீங்கன்னா 16 தாசர்கள், அதாவது 8 தாசர்கள் 16 தாசர்கள் ஆனது நடந்தது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா 17ஆம் நூற்றாண்டுல பாத்தீங்கன்னா யார் இருக்கா அப்படின்னா நாராயண தீர்த்தர், அன்னமாச்சாரியா, ஊத்துக்காடு வெங்கட சுப்பையர், இவங்க எல்லாம் 17ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்தவங்க. இவங்க எல்லாருமே நிறைய கிருஷ்ணன் மேல பாடியிருக்காங்க, எழுதியிருக்காங்க. அதன் பிற்பாடு பார்த்தோம்னா 18ஆம் நூற்றாண்டு. இந்த 18ஆம் நூற்றாண்டு, இந்த 18th செஞ்சுரி தான் த கிரவுன் ஆஃப் மியூசிக் அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டம். இதுல பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன்ல பாத்தீங்கன்னா மொசார்ட், பீத்தோவன் இவங்க எல்லாமே இந்த 18th செஞ்சுரியில தான் வாழ்ந்திருக்காங்க. அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டுல கர்நாடக இசையில ட்ரினிட்டிஸ்னு சொல்லக்கூடிய சங்கீத மும்மூர்த்திகள் தியாகராஜ சுவாமிகள், முத்துசுவாமி தீட்சிதர், சியாமா சாஸ்திரிகள் இவங்க 3 பேருமே இந்த 18ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் தான் வாழ்ந்திருக்காங்க. தியாகராஜ சுவாமிகள் ராமர் மேலதான் நிறைய கீர்த்தனைகள் எழுதியிருக்கார், கம்போஸ் பண்ணியிருக்கார். இருந்தாலுமே கூட கிருஷ்ணன் மேலையும் நிறைய எழுதியிருக்கார், கம்போஸ் பண்ணியிருக்கார், ஆப்ரா பண்ணியிருக்கார். முத்துசுவாமி தீட்சிதர் கிருஷ்ணனை பத்தி நிறைய எழுதியிருக்கார். ஸ்ரீ கிருஷ்ண பஜமானச இதெல்லாமே ரொம்ப ஒரு ஃபேமஸான கிருத்திஸ். அடுத்து சியாமா சாஸ்திரிகள் பாத்தீங்கன்னா அவர் எப்பவுமே அம்பாள் உபாசனையில தான் இருக்கார். அம்பாள் உபாசனையில இருந்தாலுமே கூட ஒரே ஒரு வர்ணம் ஸ்ரீமன் நாராயணன் மேல கம்போஸ் பண்ணியிருக்கார். அவருடைய முத்திரையே ஷியாம கிருஷ்ண அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் சம்பந்தப்பட்டதா இருந்திருக்கு. இப்போ 18ஆம் நூற்றாண்டு பார்த்துட்டோம். அடுத்து 19ஆம் 20ஆம் நூற்றாண்டு அப்படின்னு பார்த்தோம்னா மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அவர்கள், பாபநாசம் சிவன் அவர்கள், டாக்டர் பாலமுரளி கிருஷ்ணா அவர்கள், அம்புஜம் கிருஷ்ணா அவர்கள், அமரர் கல்கி அவர்கள், அதே போல ராஜாஜி அவர்கள், இவங்க எல்லாருமே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் மேல நிறைய பாடியிருக்காங்க, எழுதியிருக்காங்க. இதை நாம இப்ப செஞ்சுரி வைஸ் பார்த்துட்டு வந்தோம். இப்ப இத கொஞ்சம் ரீஜியன் வைஸ் பார்ப்போம். இப்ப கொஞ்சம் கேரள பிரதேசத்துக்கு போனோம்னா
நாராயணன் எழுதிய நாராயண பட்டத்திரி, அதே போல பூந்தானம், இறையம்மன் நம்பி, மகாராஜா சுவாதி திருநாள், இவங்க எல்லாருமே கிருஷ்ணன் மேல நிறைய எழுதியிருக்காங்க, கம்போஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டுல தான் பார்த்தோம். அதே போல ஆந்திரா பக்கம் போனாக்க அன்னமாச்சாரியா, சேத்ரத்யன், இவங்க எல்லாருமே கிருஷ்ணன் மேல நிறைய பாடல்கள் பாடியிருக்காங்க. கர்நாடகாவும் பார்த்தாச்சு, அஷ்டதாசர்கள், சோரசதாசர்கள் எல்லாரும் பார்த்தாச்சு. அதுக்கு மேல கொஞ்சம் போனா ஒரிசா. ஒரிசால ஹிந்து பில்வால தான் ஜெயதேவருடைய அவதாரம். அந்த ஒரிசாவுக்கும் கொஞ்சம் மேல போனா மகாராஷ்டிரா. மகாராஷ்டிரா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எக்கச்சக்க சந்துக்களும் சாதுக்களும் கிருஷ்ணன் அப்படியே பாடி தள்ளியிருக்காங்க. மகாராஷ்டிரால தான் அத்தனை அபம் நமக்கு கிடைச்சிருக்கு. மகாராஷ்டிரான்னு எடுத்துக்கிட்டாலே அவ்வளவு சந்துக்கள் சாதுக்களை நிரம்பி விளைஞ்சிருக்க ஊரு மகாராஷ்டிரா. மகாராஷ்டிரால இருந்து இன்னும் கொஞ்சம் மேல போனோம்னா ராஜஸ்தான். ராஜஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டாலே ராஜ்புட் வாரியர்ஸ் நம்மளால மறக்க முடியாது. ராஜபுத்ரி அப்படின்னு சொல்லிட்டா பக்த மீராவை நம்மளால மறக்க முடியாது. அதே மாதிரி ராஜஸ்தான்ல பக்த மீரா. இந்த ராஜஸ்தான்ல இருந்து இன்னும் கொஞ்சம் மேல போனாக்கா டெல்லி பிரவேசம். டெல்லி போயிட்டா அதன் பிறகு ரெண்டா பிரியர்தான். அது எப்படி பிரியறது? பக்தி ராம பக்தி சாகா, கிருஷ்ண பக்தி சாகா அப்படின்னு பக்தி ரெண்டா பிரியறது. இந்த ராம பக்தி சாகால பாத்தீங்கன்னா துளசிதாசர் இவங்க எல்லாம் வராங்க. கிருஷ்ண பக்தி சாகால பாத்தீங்கன்னா சூர்தாசர் இவங்க எல்லாம் வராங்க. டெல்லியில பாத்தீங்கன்னா முக்கியமா சொல்லணும்னா 2 முசல்மான் கம்போசர்ஸ் இருந்தாங்க. ரஹீம் ரஸ்கான் அப்படின்னு பேரு அவங்களுக்கு. இவங்க 2 பேரும் பிறப்பால் முஸ்லிம் இருந்தாலுமே கிருஷ்ண பக்தியில் மூழ்கி திளைத்திருந்தார்கள். இந்த ரஹீம் ரஸ்கான் 2 பேருமே கிருஷ்ணனை பத்தி நிறைய பாடல்கள் எழுதியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மகாபாரதம், ஸ்ரீமத் பாகவதம் இதெல்லாமே உருது மற்றும் பார்சி லாங்குவேஜ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க. இவங்க எந்த காலகட்டத்தில் வாழ்ந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஜஹாங்கீர் பீரியட்ல வாழ்ந்திருக்காங்க. ஜஹாங்கீர் என்ன பண்ணார்? இந்த ரஹீம் ரஸ்கான் இவங்க 2 பேரையும் பிடிச்சி சிறையில போட்டாராம். ஏன் சிறையில போட்டார்னா மதத்துக்கு துரோகம் செய்வதாக கருதி இந்த ரஹீம் ரஸ்கான் 2 பேரையும் சிறையில போட்டார் ஜஹாங்கீர். இருந்தாலுமே கூட சிறையில் இருந்தபடியே கிருஷ்ண பக்தியில் மூழ்கி திளைத்தார்கள் அப்படின்னு சொல்லப்படுறது. அப்படியே கொஞ்சம் தமிழ்நாட்டுக்கு வந்தா ஆழ்வார்கள் எல்லாம் கிருஷ்ணனை ரொம்ப சோபனமா பாடியிருக்காங்க. அதுல பெண் ஆழ்வாராக இருந்து கடைசியில் கிருஷ்ணனுடைய ஐக்கியமானது யாரு அப்படின்னு பார்த்தா கோதான்னு சொல்லக்கூடிய நம்ம ஆண்டாள். ஆண்டாள் திருப்பாவை 30 எப்படி எழுதினாங்கன்னா பெரியாழ்வார் கிருஷ்ணனை பத்தி சொன்ன கதைகளை மையமா வச்சுதான் இந்த திருப்பாவை 30 எழுதுறாங்க. இந்த திருப்பாவை 30 கோபஸ்திரீகளோட கோதை சென்று கண்ணனை துயில் எழுப்புவதாக பாடப்பட்டதுதான் இந்த திருப்பாவை 30. இந்த திருப்பாவையில ஆண்டாள் பாடுறாங்க, ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி நீதளிப்ப மாற்றாதே பால் சொடியும் வள்ளல் பெரும் பசுக்கள். ஏற்ற களங்கள் அப்படின்னு ஆண்டாள் எழுதுறாங்க. இப்படி ஏற்ற களங்கள் அப்படின்னு எழுதுறதுக்கு அவங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் எங்க இருந்து கிடைச்சதுன்னு பார்த்தா பெரியாழ்வார் கிருஷ்ணனுடைய கதைகளை சொன்னதை வச்சுதான் எழுதுறாங்க. பெரியாழ்வார் ஒரு சமயம் கிருஷ்ணனை பத்தியான கதைகளை ஆண்டாளுக்கு சொல்றாராம். அப்ப ஒரு சமயம் கிருஷ்ணன் வீடு வீடா போய் வெண்ணைய திருடுறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அப்படி ஒரு சமயம் கிருஷ்ணன் வீடு வீடா போய் வெண்ணைய திருடிட்டு இருக்கும் போது வசமா மாட்டிக்க போறான் கோபஸ்திரீகள்கிட்ட. மாட்டிக்க போறோம்னு தெரிஞ்சதுமே ஒரே ஓட்டம் பிடிக்கிறானா கிருஷ்ணன். ஒரே ஓட்டம் பிடிச்சு ஓடும் போது கோபஸ்திரீகள் எல்லாம் துரத்திட்டு வராங்க. கிருஷ்ணா இன்னைக்கு உன்னை விட மாட்டோம் பாரு, என்ன பண்றோம் பாரு அப்படின்னு எல்லாம் குரூப்பா துரத்திட்டு வராங்களாம் கிருஷ்ணனை. அப்ப அந்த ஊர்ல ஒரு பெரியவர் இருந்தார். அவர் பெயர் ததிபாண்டன் அப்படின்னு பேரு. அவருக்கு கண்கள் 2 தெரியாது. எப்பவுமே பகவான் ஒரு விஷயத்தை எடுத்துட்டாருன்னா இன்னொரு விஷயத்த ரொம்ப நல்லா கொடுத்திருப்பார். கண்கள் தெரியாதே தவிர காதும் மூக்கும் நல்லா இருக்கான். நல்ல சிரவணமான சக்தி அவருக்கு. கண்ணுக்கும் சேர்த்து காதும் மூக்கும் நல்லா இருக்குமா.
வழக்கமா இருக்கிறத விட நுகரும் சக்தியும் அவருக்கு கொஞ்சம் அதிகமாவே இருந்ததாம். அப்படிப்பட்ட ததிபாண்டனுடைய வீட்டுக்கு கிருஷ்ணன் இன்னைக்கு வரார். இன்னைக்கு கிருஷ்ண பரமாத்மா ததிபாண்டனுக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். அதுக்காகத்தான் இத்தனை லீலையும் இத்தனை டிராமா பண்றதும் எதுக்காக அப்படின்னு பார்த்தா, இந்த ததிபாண்டனுக்கு அனுகிரகம் பண்றதுக்காகத்தான் இவ்வளவு டிராமா பண்றார். இந்த ததிபாண்டன் என்பவர் மண்பாண்டங்கள் செய்து விற்கக்கூடியவர், பரம ஏழை. அவருடைய வீடு கூரை பாத்தீங்கன்னா கூரையில அத்தனை ஓட்டை இருக்குமா. மழை பெஞ்சா வெளியில வர தண்ணியை விட வீட்டுக்குள்ள அவ்வளோ தண்ணி நிக்குமா. சரியான செவுரு கிடையாது, கதவு கிடையாது, ஓட்டை கூரை. அப்படி பரம ஏழையாக இருக்கக்கூடிய ததிபாண்டனுடைய வீட்டுக்கு கிருஷ்ணன் வரார். அப்போ கிருஷ்ணன் வர போறது ததிபாண்டனுக்கு முன்கூட்டியே தெரியறது. எப்பவுமே பகவான் வர போறாருன்னா அந்த சகுனம் சிம்டம்லாம் நமக்கு முன்கூட்டியே தெரியும் சில சமயத்துல. அந்த மாதிரி ததிபாண்டனுக்கு கிருஷ்ணன் வர போறார் அப்படிங்கிறது முன்கூட்டியே தெரியறதாம். இப்ப நம்ம சூப்பர் ஸ்டார் சொல்ற மாதிரி நான் எப்ப வருவேன் எப்படி வருவேன் அப்படின்னு யாருக்குமே தெரியாது, ஆனா வர வேண்டிய நேரத்துக்கு கரெக்டா வருவேன் அப்படின்னு சொல்ற மாதிரி பகவான் மற்றும் ஒருத்தருக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாருன்னா வர வேண்டிய நேரத்துக்கு கரெக்டா வந்துடுவார். அதே மாதிரி ததிபாண்டனுடைய வீட்டுக்கு கிருஷ்ணன் வரார். கிருஷ்ணன் வந்திருக்கிறது ததிபாண்டனுக்கு தெரியுது. ஏன்னா ஒரே சலசலன ஆபரண சத்தம். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், கண்ணு தெரியாதே தவிர காது மூக்கும் நல்லா இருக்கு. இவர் எதுக்காக வர்றாருன்னா இந்த தாத்தாவுக்கு தெரியாம கோபஸ்திரீகள்டேந்து தப்பிக்கிறதுக்காக இந்த தாத்தா வீட்டுல வந்து ஒளிஞ்சுக்கணும் அப்படின்னு வராரு கிருஷ்ணர். ஏன்னா கோபஸ்திரீகள்டேந்து தப்பிக்கணும். அதற்காக சுத்தி சுத்தி பாக்குறாரு. அந்த வீட்டுல ஒளிஞ்சுக்கிறதுக்கு ஒரு இடம் கூட இல்லை. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஓட்டை கூரை, சரியான செவுரு கிடையாது, கதவு கிடையாது, ஒளிஞ்சுக்கிறதுக்கு ஒரு இடம் கூட இல்லையா. 4 ரவுண்ட் அப்படியே சுத்தி சுத்தி வரானா. சலசலன்னு ஒரே ஆபரண சத்தம். இவருக்கு நல்லா தெரியுது வந்திருக்கிறது கிருஷ்ணன் தான். சரி சுத்திட்டு எப்படிதான் இருந்தாலும் இங்கதான் வரணும் அப்படின்னு இவர் அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கார். இந்த ஆபரண சத்தம் ஏன்னா இது கிருஷ்ணன் தான் அப்படின்னு எப்படி கன்ஃபார்ம் பண்றாரு அப்படின்னா, இந்த ஊர்ல அத்தனை ஆபரணம் எந்த குழந்தைங்களுமே போட்டிருக்காது, கிருஷ்ணனுக்கு மட்டும்தான் யசோதா போட்டு விட்டுருப்பா. ஏன் போட்டு விட்டுருப்பானா, இவன் எங்க போய் விஷமம் பண்றான் அப்படிங்கறத அவ கண்டுபிடிக்கணுமே, அதுக்காக போட்டு விட்டுருப்பா. இந்த வீட்டுக்குள்ள எங்க ஓடுறான் என்ன பண்றாங்கிறதுக்காக சலங்கெல்லாம் கட்டி விட்டு வச்சிருப்பா. அதனால ஆபரண சத்தத்தை வச்சு கண்டுபிடிக்கிறார். அது மட்டும் இல்லாமல் கிருஷ்ணன் மேல ஒரு சுகந்தமான நறுமணம் வருமா. இந்த துளசி வாசனை, வெண்ண வாசனை இதெல்லாம் கலந்து ஒரு தெய்வீகமான மனம் ஒன்று கிருஷ்ணன் மேல வருமா. அதை வச்சும் கிருஷ்ணன் வரார் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறார். அப்பொழுது கிருஷ்ணன் வரார் அப்படிங்கறத தெரிஞ்சு பாடுறார். கண்ணன் வருகின்ற காலத்தில்
பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சீதாதேவி லக்ஷ்மணரோட பட்டாபிஷேக திருக்கோலத்துல நமக்கெல்லாம் காட்சி கொடுத்துட்டு இருக்கார். இப்படி பரம ஏழையாக இருக்கக்கூடிய ததிபாண்டனுடைய வீட்டுக்கு வரார். இந்த ததிபாண்டன் என்பவர் மண்பாண்டங்கள் செய்து விற்கக்கூடியவர், பரம ஏழை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பரம ஏழையான அந்த ததிபாண்டனுக்கு இன்று அனுகிரகம் பண்றதுக்காக ததிபாண்டனுடைய வீட்டுக்கு வரார். 4 ரவுண்டு சுத்தி சுத்தி ஓடிட்டு வரார். ததிபாண்டன் கிட்ட வரார். தாத்தா, என்ன தாத்தா வீடு கட்டி வச்சிருக்க? இந்த வீட்டுல ஒளிஞ்சுக்கிறதுக்கு ஒரு இடம் கூட இல்லையே அப்படிங்கிறார். யார்பா வந்திருக்கிறது அப்படின்னு கேட்கிறார். நான் தான் கண்ணன் வந்திருக்கேன், தெரியலையா அப்படின்னு கேட்கிறார். எனக்கு தான் கண்கள் தெரியாதேப்பா, எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னார். அதுவும் சரிதான், நீ ஏன் இங்க ஒளிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்க அப்படின்னு கேட்கிறார். அப்ப சொல்றார், இந்த கோபஸ்ரீகளுக்கெல்லாம் வேற வேலையே இல்லை தாத்தா. ஆனா ஊனா நான் ஒருத்தன் கிடைச்சிட்டேன், என்னை எல்லாரும் சேர்ந்து குரூப்பா துரத்துட்டு வராங்க. அவங்க கிட்டே இருந்து என்ன கொஞ்சம் ரெஸ்கியூ பண்ணி விடுறீங்களா ப்ளீஸ், என்ன கொஞ்சம் காப்பாத்துங்களேன் ப்ளீஸ் அப்படிங்கிறார். அப்ப சொல்றார், இந்த லோகத்தை காத்து ரட்சிக்கும் பரம்பொருளே நீதான், ஒன்ன போய் நான் காப்பாத்தணுமா அப்படின்னு கேட்கிறார். என்ன தாத்தா பெருசா டயலாக் எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, அவங்களே என்ன துரத்திட்டு வராங்க, நான் ஒளிஞ்சுக்கிறதுக்கு ஒரு இடம் சொல்லுங்க அப்படின்றார். அப்போ சொல்றார் ததிபாண்டன், இந்த வீட்டுல ஒளிஞ்சுக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கு, ஆனா அத நான் உனக்கு சொல்லணும்னா நீ எனக்கு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு கேட்கிறார். என்ன கொடுக்கணும் அப்படின்னு கேட்கிறார். நான் என்ன கேட்கிறனோ அத நீ எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றார். சரி தாத்தா அப்படின்னு சொல்றார். அப்ப என்ன பண்றார், இந்த ததிபாண்டன் இந்த ஓட்ட பானையை கவிழ்த்து போட்டு அது மேல சேர் மாதிரி உட்கார்ந்துருக்கார். ஓட்ட பானை எதுக்கும் உதவாது இல்லையா, அது மாதிரி இந்த ஓட்ட பானை மேல சேர் மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கார். இப்ப அதெல்லாம் ஆன்டிக் பீஸ் அப்படின்னு விற்கிறாங்க. அப்ப என்ன சொல்றாரு, நான் இந்த ஓட்ட பானையில இருந்து எழுந்துக்கிறேன், இந்த ஓட்ட பானைக்குள்ள நீ உட்காந்துக்கோ, உன்மேல் பானையை கவிழ்த்து அதன் மேல் நான் உட்காந்துக்கிறேன். இந்த வீட்டுல ஒளிஞ்சுக்கிறதுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு இடம் இதுதான்
அப்படின்னு சொல்றார். சரி அப்படின்னு கிருஷ்ணனும் ஒத்துக்கிறார். அவர் பானையை தூக்குறார். கிருஷ்ணன் போய் உள்ள உக்காந்துக்கிறார். பானையை கவிழ்த்து போட்டு ததிபாண்டன் அது மேல உக்காந்துக்கிறார். அங்கேயே இருந்து கோபத்ரீங்களாம் ஓடி வராங்க. கிருஷ்ணா உன்னை விட மாட்டேன் பாரு, என்ன பண்றேன் பாரு உன்னை இன்னைக்கு அப்படின்னு ஓடி வராங்க. இப்ப ததிபாண்டன் கிட்ட கேக்குறாங்க, தாத்தா கிருஷ்ணனை பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஏமா எனக்கு கண்ணே கிடையாதே, நான் எப்படிமா பார்க்க முடியும்? இல்லை ஏதாவது சத்தம் கித்தம் ஏதாவது கேட்டதா அப்படின்னு கேட்டோம். அந்த பக்கமா யாரோ ஓடுற மாதிரி ஒரு சத்தம் கேட்டது அப்படின்னாராம். எல்லாரும் அந்த பக்கம் ஓடிட்டாங்க. கொஞ்ச நேரம் ஆச்சு, 5-10 நிமிஷம் ஆச்சு. உள்ளே இருந்து ஒரு குரல் வருது, தாத்தா எல்லாரும் கிளம்பியாச்சா? கிளம்பியாச்சு. சரி எழுந்துருங்கோ, எனக்கு மூச்சு முட்டுறது, எழுந்துங்கோ அப்படிங்கிற. நான் கேட்பதை நீ கொடுத்தால்தான் நான் இந்த பானையில இருந்து எழுந்திருப்பேன் அப்படின்றார். ஏன் பானையில இருந்தா கொடுக்கணுமா? வெளில வந்து கொடுக்கப்படாதா? நீங்க எழுந்துருவோம், நான் வெளில வந்து தரேன். நீ வெளியில விட்டா நீ ஓடி போயிருவ. ஏன்னா நீ பிடியில இருக்கும் போதே உன்னை பிடிச்சு வச்சிட்டாதான் உண்டு. அதனால நீ நான் கேட்பதை கொடுத்தால் மட்டுமே நான் இந்த பானையிலிருந்து எழுந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். சரி தாத்தா என்ன வேணும் கேளுங்க அப்படின்றார். நான் உன்னை கேட்பேன், ஆனா இப்ப சொல்லிட்டு நீ எனக்கு அதை தரமாட்டேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது அப்படின்றார். ஏன்னா நான் தந்து தானே தாத்தா ஆகணும், ஏன்னா நான் இங்க உள்ள மாட்டின்னு இருக்கேன், எனக்கு மூச்சு முட்டுறது, நீங்க என்ன கேட்டாலும் தரேன், நீங்க எழுந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் வாக்கு கொடுத்துறார். அப்ப தாத்தா மறுபடியும் சொல்றார், இப்படி எல்லாம் சொல்லிட்டு அப்புறம் நான் தரமாட்டேன்னு சொல்லிடாத கிருஷ்ணா அப்படின்னு. எத்தனை தடவை தாத்தா இதையே கேட்பீங்க? நான் தான் நீங்க எது கேட்டாலும் தரேன்னு சொல்றேனே, எழுதுக்கோங்க அப்படின்றார். அப்ப ததிபாண்டன் என்ன கேட்பார் அப்படின்னு நாமெல்லாம் யோசிப்போம். எனக்கு நிறைய சொத்தை கொடு, எனக்கு பணத்தை கொடு, இல்லை எனக்கு கண்ணை கொடு அப்படின்லாம் கேட்பார் அப்படின்லாம் நாம யோசிப்போம். ஆனா அவர் ஒன்னே ஒண்ணுதான் கேட்டாராம், கிருஷ்ணா எனக்கு மோட்சத்தை கொடு, இந்த பிறவியில் எனக்கு முக்தியை கொடு அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் கிட்ட கேட்கிறார். கிருஷ்ணன் சொல்றார், தாத்தா என்னை யாருன்னு நினைச்சுக்கிட்டு நீங்க இதெல்லாம் என்கிட்ட போய் கேட்டுட்டு இருக்கீங்க? இந்த யார்கிட்டயோ கேட்க வேண்டியதெல்லாம் என்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்களே தாத்தா, எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. கிருஷ்ணா எனக்கு தெரியும், இந்த லோகத்தை காத்து ரட்சிக்கும் பரம்பொருளே நீதான், உன்னால மட்டும்தான் எனக்கு மோட்சத்தை கொடுக்க முடியும், அதனால் எனக்கு மோட்சத்தை கொடு கிருஷ்ணா, இந்த களத்துக்கு மோட்சத்தை கொடு அப்படின்னு கேட்கிறார். தாத்தா யார்கிட்டயோ கேட்க வேண்டியதெல்லாம் என்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க, நான் ஒரு சின்ன பையன், என்கிட்ட போய் மோட்சம் அது இதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே புரியலையே தாத்தா அப்படிங்கிறார். போதும் கிருஷ்ணா சோதிக்காதே அப்படின்னு கண்ணுல தாரையா ஜலம் கொட்டுறதாம். கிருஷ்ணா என்னை சோதிக்காதே, இந்த பிறவியில எனக்கு மோட்சத்தை கொடு, மோட்சத்தை கொடு, மோட்சத்தை கொடு அப்படின்னு கேட்கிறார். நீ எனக்கு மோட்சத்தை கொடுத்தால் மட்டுமே நான் இந்த பானையிலிருந்து எழுந்துப்பேன் அப்படின்றார். அதுக்கு கிருஷ்ணன் சொல்றாராம், நீங்க இந்த பானையிலிருந்து எழுந்துக்கோங்க, எனக்கு மூச்சு முட்டுறது, நீங்க உங்களுக்கு மோட்சம் கொடுக்கணுமோ இல்லையோ எனக்கு மோட்சம் வந்துடும் போல இருக்கே, நீங்க எழுந்துக்கோங்க தாத்தா அப்படிங்கிறார். முடியவே முடியாது, எனக்கு மோட்சத்தை கொடுத்தால் மட்டுமே நான் எழுந்திருப்பேன் இந்த பானையை விட்டு அப்படிங்கிறார். அப்ப கிருஷ்ணனுக்கு கோபம் வந்துதான், அடாடாடாடாடா போங்க தாத்தா, உங்களுக்கு மோட்சம், இந்த ஓட்ட பானைக்கு மோட்சம், எழுந்துருங்க அப்படின்னாராம். கிருஷ்ணன் வாயிலிருந்து மோட்சம் அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கு. அடுத்த கணமே புஷ்பக விமானம் வந்ததாம். புஷ்பக விமானத்துல ததிபாண்டன் ஏறார். கூடவே சேர்ந்து இந்த ஓட்டப்பானையும் புஷ்பக விமானத்துல ஏறிச்சான். ஏன்னா கிருஷ்ணன் சொல்லியிருக்காரே உங்களுக்கும் மோஷம், இந்த ஓட்ட பானைக்கு மோஷம் அப்படின்னு சொன்னார் இல்லையா, அதனால இந்த ஓட்ட பானையும் சேர்ந்து மோட்சத்துக்கு போச்சான். இந்த கதையை பெரியாழ்வார் ஆண்டாள் கிட்ட சொல்றார். அதனாலதான் ஆண்டாள் ஏற்ற கலங்கள் அப்படின்னு எழுதுறாங்க. கலங்கள்னா பாத்திரங்கள், இந்த பாத்திரங்களுக்கு கூட மோட்சத்தை கொடுத்தவனே அப்படின்னு சொல்லி கிருஷ்ணனை புகழ்ந்து பாடுறாங்க. ஏற்ற களங்கள் அப்படின்னு ஆண்டாள் எழுதுறதுக்கு இன்ஸ்பிரேஷன் எதுல இருந்து கிடைச்சது அப்படின்னு பார்த்தா இந்த பெரியாழ்வார் சொன்ன கதைகள் மூலமா தான் கிடைச்சது. பெரியாழ்வார் சொன்ன கதைகளை வச்சுதான் ஆண்டாள் இந்த திருப்பாவை 30ஐயுமே எழுதுறாங்க. இறைவனை பூ மாலையாலும் பா மாலையாலும் ஆண்டவள் என்பதனால் ஆண்டாள். இப்போ நாம கொஞ்சம் மராட்டிய பிரதேசத்துக்கு போலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி மராட்டிய பிரதேசத்துக்கு போனா எக்கச்சக்க சந்துக்களும் சாதுக்களும் கிருஷ்ண பக்தர்கள் நிறைய இருக்கக்கூடிய இடம் மராட்டிய பிரதேசம். மராட்டிய பிரதேசத்துல சொன்னா யார பத்தி சொல்றது?
நம்ம ஜனாபாயை பத்தி சொல்றதா, நாம்தேவரை பத்தி சொல்றதா, காமபத்ராவை பத்தி சொல்றதா, எக்கச்சக்க சந்துக்களும் சாதுக்களும் நிரம்பி இருக்காங்க மகாராஷ்டிரால. அப்படி இருக்கும் பொழுது சோகா மேலர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தருடைய வாழ்க்கை வரலாறுல பாண்டுரங்கன் நடத்திய ஒரு சம்பவத்தை தான் இப்ப நாம கதையா பார்க்க போறோம். இந்த சோகா மேலர் பாத்தீங்கன்னா கீழ் ஜாதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜாதியில அவதாரம் பண்றார். என்னடா திடீர்னு இவ ஜாதியை பத்தி தான் எடுத்தெடுப்புல பேசுறனே அப்படின்னு யோசிக்க வேண்டாம். ஏன்னா பகவானுக்கு ஜாதி அப்படிங்கிறது ஒரு விஷயமே கிடையாது. பகவானுக்கு என்ன வேணும் அப்படின்னா உண்மையான பக்தி மட்டும் இருந்துச்சுன்னா இந்த ஜாதி வேணாம், பிஏ வேணாம், சிஏ வேணாம், கீழ் ஜாதி வேண்டாம், மேல் ஜாதி வேண்டாம், எதுவுமே வேண்டாம். பகவான் நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னு பார்த்தா இந்த பக்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குதா அப்படிங்கறத மட்டும்தான் நம்ம கிட்ட பாக்குறார். அப்படி இருக்கும் பொழுது இந்த சோகா மேலருடைய வாழ்க்கையில் பாண்டுரங்கன் நடத்திய நீலையை இப்பொழுது பார்க்கலாம். இந்த சோகா மேலர் அவதாரம் பண்றது எங்க பண்றார் அப்படின்னா மங்கள் வேளா அப்படிங்கிற இடத்துல சோகா மேலர் அவதாரம் பண்றார். இந்த மங்கள் வேளால இருந்து பண்டரிபுரம் கொஞ்சம் தூரம், பாண்டுரங்கனை போய் தரிசிக்கணும்னா கொஞ்சம் தூரம். எப்பவுமே பாண்டுரங்கன் பக்கத்திலே இருக்கணும், பாண்டுரங்கனை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு என்ன பண்றார், இவர் மங்கள் வேளால இருந்து தன்னுடைய வீட்டை பண்டரிபுரத்துக்கே மாத்திட்டு வந்துடுறாராம். அந்த ஊர் எல்லையில ஒரு வீடு பார்த்துட்டு பண்டரிபுரத்துக்கே வந்துடுறார் சோகா மேலர். இந்த சோகா மேலர் பரம ஏழை, அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே என்ன பண்றதுன்னு தெரியாத அளவுக்கு ஒரு ஏழை. இவருடைய மனைவியின் பெயர் சுயேராபாய். இந்த சுயேராபாய் இந்த சோகா மேலர் 2 பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னா எந்நேரமும் விட்டல் நாம ஸ்மரணையிலேயே இருந்துட்டு இருக்காங்களாம். அப்ப பண்டரிபுரத்துல இருக்கக்கூடிய அந்த பாண்டுரங்கன் கோவிலுக்கு தினமும் போவத சோகா மேலர் பழக்கமா வச்சிருக்கார். ஏன்னா இவர் வேற ஜாதி இல்லையா, அதனால கோவிலுக்குள்ள இவரை விடமாட்டாங்க. கோவில் கதவுக்கு வெளியில நின்னுக்கிட்டு தான் இவர் பாண்டுரங்கனை பார்த்து தினமும் விட்டல் 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 பாண்டுரங்கா பாண்டுரங்கா அப்படின்னு சொல்லி பாடிக்கிட்டே இருப்பாராம். இப்ப கோவில்ல இருந்து வெளியில வர்றவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்களாம், டோங்கா நவரு கோணலா நடுப்புற நின்னுகிட்டு டோங்கா அப்படின்னு திட்டுவாங்களாம். தினமும் இவரை அவ்வளவு மனசு காயப்படுற மாதிரி எல்லாரும் திட்டுவாங்களாம். என்ன கோணலா நடுவுல நின்னுகிட்டு டோங்கா நவரு 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 அப்படின்னு கோவிலுக்கு வர்றவங்க எல்லாம் இவரை திட்டிட்டு போவாங்களாம். தினமும் சோகா மேலர் அழுவாராம், இந்த ஜாதியில பிறந்தது என்னோட தப்பா, பகவானுடைய ஒரு இடத்துல இருந்து தானே ஒரு வர்ணாசிரம தர்மமும் வந்திருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இந்த ஜாதி என்னத்துக்கு, ஏன் இவாளாம் இப்படி ஒரு கோவில்ல இருந்து வரும்போது ஒரு பக்குவமே இல்லாம நடந்துக்கிறாங்க, இவங்களுக்கெல்லாம் பக்குவத்தை கொடுக்க கூடாதா அப்படின்னு சொல்லி பாண்டுரங்கன் கிட்ட வேண்டிப்பாராம். இப்படி இருக்கும் பொழுது என்னதான் யார்தான் திட்டினாலுமே கூட இவர் கதவுக்கு வெளியில நடுவுல தான் நிப்பாராம். வரவங்க எல்லாம் டோங்கா டோங்கா கோணல் நகரு நகருன்னு சொல்லி திட்டினாலுமே கூட, எவ்வளவு திட்டு வாங்கினாலும் கூட விட்டல் பக்தி அதை விட ஜாஸ்தி. திட்டு வாங்கினாலும் அங்கேயே நின்று பாண்டுரங்கா பாண்டுரங்கான்னு சொல்லி விட்டலனையே பாடிட்டு இருப்பாராம். அன்னைக்கு ஒரு நாள் என்ன ஆறுது, அன்னைக்கு ஏகாதசி. இன்னைக்கு ஏகாதசி எப்பவுமே கோவிலுக்கு பாண்டுரங்கனை பாக்குறதுக்கு ஒரு குரூப் வர்றது அப்படின்னா வம்படிக்கிறதுக்குன்னு ஒரு குரூப் வரும் கோவிலுக்கு. இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தோம்னா எல்லா விஷயத்தையுமே தெரிஞ்சுட்டு வரலாம். அப்படி இருக்கும் போது கோவில்ல ஒரு குரூப்பா எல்லாரும் பேசிக்கிறாங்களாம், இன்னைக்கு ஏகாதசி விரதம் இருக்கணும், நாளைக்கு துவாதசி பாரணை, யாராவது ஒரு பாகவதால கூப்பிட்டு சாப்பாடு போட்டுட்டு தான் நாம சாப்பிடணும் அப்படின்றாரு ஒருத்தர். அவர் இன்னொருத்தர் சொல்றார், ஆமா நாளைக்கு துவாதசி பாரணையில யாராவது பாகவதாலுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு தானே நாம சாப்பிட முடியும், அதுதானே விதி அப்படின்னு பேசிக்கிறாங்க. இதை இந்த சோகா மேலர் கேட்கிறார். ஓ இன்னைக்கு ஏகாதசி போல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதும் இவருக்கு வாழ்க்கையில தினமும் ஏகாதசி தான். ஏன்னா இவருக்கு பாதி நாள் சாப்பிடறதுக்கு எதுவுமே கிடைக்காது. இன்னும் ஏகாதசின்னு தெரிஞ்சதும் இன்னும் ஸ்ரத்தையாயிடுது. சரின்னு ஏகாதசி விரதம் இருக்கிறார். அடுத்து மறுநாள் துவாதசி பாரணை. அப்ப என்ன பண்றாங்க, அவர் மனைவியை கூப்பிட்டு கேட்கிறார், சுவேரா வீட்டுல என்ன வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்கிறார். கொஞ்சோண்டு குருணை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த குருணைய நீ கஞ்சி பண்ணி வைய, நான் போய் யாராவது பாகவதால நம்ம ஆத்துக்கு சாப்பிட கூப்பிட்டுட்டு வரேன், அவருக்கு இந்த கஞ்சியை கொடுத்துட்டு அதன் பிறகு நாம 2 பேரும் இந்த கஞ்சியை குடிக்கலாம்
அப்படின்னு சொல்லி கஞ்சி பண்ணி வையே அப்படின்னு ஸ்வேராபாய் கிட்ட சொல்லிட்டு சோக்காமேலர் கிளம்புறாராம். போய் ஊரில் போய் ஒருத்தர் வீட்லயும் போய் பாகவதால கூப்பிடுறாராம். எங்க ஆத்துல துவாதசி பாரணை சாப்பிடுவாங்க, எங்க ஆத்துல துவாதசி பாரணை சாப்பிடுவாங்கன்னு ஒருத்தரையா கூப்பிடுறாராம். ஆனால் ஒருத்தரும் சோக்காமலரை எந்த அளவுக்கு மனசை நோகடிக்க முடியுமோ அவ்வளவு நோகடிச்சு பேசி நிந்தனை பண்ணி திட்டி அனுப்புறாங்களாம். மறுபடியும் போய் துவாதசி பாரணை சாப்பிட வாங்கன்னு ஒருத்தரை காலில் விழாத குறையா கெஞ்சுறாராம். அப்ப எல்லாரும் கடுமையான வார்த்தைகளை பேசி அவர் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்துறாங்களாம். ஏண்டா நாங்கெல்லாம் சாப்பிட்டு கொடுத்தா அந்த மிச்சத்தை சாப்பிடுறவன் நீ உன் கிரகத்துக்கு என்ன சாப்பிட கூப்பிடுறியா? என்ன கொழுப்பு இருந்தா உன் கிரகத்துக்கு உன்னோட வீட்டுல வந்து என்ன சாப்பிட கூப்பிடுவேன் டோங்கா அப்படின்னு திட்டி அனுப்பிச்சிடுறாங்களாம். சோக்காமலர் பாக்குறார், ஒரு மரத்தடியில உட்கார்ந்து அலறாராம். எந்த பாகவதருமே வீட்டுக்கு இன்னைக்கு சாப்பிட வரலையே அப்படின்னு அலறாராம். விட்டல் இப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு அழுதிட்டு இருக்காராம். மத்தியானம் ஆயிடுச்சு. மத்தியானத்துக்கு இன்னும் கொஞ்சம் மேலையும் ஆயிடுச்சு. இங்கே சுயராபாய் என்ன பண்றாங்க, போன கணவரை இன்னும் காணுமே அப்படின்னு இந்த தாப்பால திறந்துட்டு கதவு இடுக்கு வழியா, அந்த காலத்துல தாப்பால டைரக்டாலாம் திறந்து பார்க்க மாட்டாங்க, கதவு இடுக்குல கணவன் வராரான்னு எட்டி பார்த்துட்டு இருப்பாங்களாம். ஒரு சின்ன சத்தம் கேட்டா கூட கணவன் வரான்னு ஓடி வந்து பார்ப்பாங்களாம். அப்படிப்பட்ட பதிவிரதைகள் இருந்த காலகட்டம் அது. எப்பொழுதுமே வாசல்ல நின்றுட்டு கணவன் எப்ப வீட்டுக்கு வருவார் அப்படின்னு மனைவிமார்கள் பார்த்துட்டு இருந்த காலம் கட்டம் அது. இன்னைக்கு காலகட்டம் எப்படி அப்படின்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை, பதிவிரதை அளவ. அந்த மாதிரி கதவு இடுக்குல நின்று சோக்காமேலர் எப்ப வருவார்னு பார்த்துட்டு இருக்கார். அப்பொழுது ஒரு வயதானவர், மெலிந்த உருவம், வந்து சரியான பசி வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறார். அம்மா ரொம்ப பசிக்கிறது, பிக்ஷைக்கு எதனா கிடைக்குமா அப்படின்னு கேட்கிறார். ஏதோ பாகவதர் பிக்ஷைக்கு வந்திருக்கார் அப்படிங்கிற உடனே இவங்க தாப்பால திறந்துட்டு சேராபாய் வெளியில வராங்களாம். வெளியில வந்து சொல்றாங்களாம், வீட்டுல பிக்ஷைக்கு இருக்கு, ஆனா அதை உங்களுக்கு கொடுக்கிற அளவுக்கு அருகதை எங்களுக்கு இருக்குன்னு தெரியல அப்படிங்கிறாங்களாம். ஏமா அப்படின்னு கேக்குறா. ஏன்னா நாங்க வேற ஜாதி அப்படின்னு சொல்றான். அதுக்கு அந்த பாகவதர் சொல்றாராம், பசி ஜாதி அறியாதுமா, இந்த வயத்துக்கு ஜாதியா தெரிய போறது, எனக்கு ரொம்ப பசிக்கிறது, எனக்கு ஏதாவது சாப்பிட கொடுங்களேன் அப்படின்னு கேட்கிறார். பாகவதர் அப்படிங்கிறதுமே உள்ள அழைச்சிட்டு போறாங்களாம். உள்ள உட்காத்தி வைக்கலானா அவங்க ஆத்துல மணப்பலகை எல்லாம் கிடையாது, பாயும் கிடையாது. என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா ஒரு கல் இருக்கான். அந்த கல்லை போட்டு அதுல உட்கார வச்சு எடைய போடுறாங்களாம். குருண கஞ்சி தானே பண்ணியிருக்காங்க, ருசியான குருண கஞ்சி அந்த பாகவதற்கு பரிமாறுறாங்களாம். இங்க சோக்காமேலர் மரத்தடியில உட்கார்ந்து அழுதுகிட்டே இருக்கார். சரி, வீட்டுக்கு போய் நம்மளோட கஷ்டத்தை மனைவி கிட்ட சொல்லி ஒரு ஆறுதல் தேடிக்கலாம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கிளம்பி வரார். சுவேரான்னு கூப்பிட்டுட்டே வரார். ஐயோ நல்ல வேலை வந்துட்டீங்களா, வீட்டுல பாகவதர் ஒருத்தர் சாப்பிட்டுட்டு இருக்கார். என்னது பாகவதரா சாப்பிடுறாரா? நான் ஊர்ல போய் அத்தனை பாகவதால கூப்பிட்டனே, ஒருத்தர் கூட சாப்பிட வரலையே அப்படிங்கிறார். எல்லாம் விட்டல் அனுகிரகம், யாரோ வெளியூர் போல இருக்கு, பசினார், நம்மளை பத்தி அவருக்கு தெரியல, வந்தார் சாப்பிட்டு இருக்கார் அப்படின்னார். இவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது. ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு கைய கால அளமிட்டு வராராம். வந்து பார்த்தா பாகவதர் சாப்பிட்டு இருக்கார். குருண கஞ்சி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ருசியா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பாகவதர் சாப்பிட்டுட்டு இருக்கார். அவர் சாப்பிட்டு முடிச்சதும் சேராபாயும் சோக்காமேலர் ரெண்டு பேரும் தம்பதி சமேதரா அந்த பாகவதர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. தம்பதி சமேதரா பாகவதர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினா சேமம். அதனால தம்பதி சமேதரா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு இப்படி நிமிர்ந்து பார்த்தா செங்கல் மேல் உட்கார்ந்திருந்த பாகவதர் ரெண்டு கையையும் இடுப்புல வச்சுக்கிட்டு எழுந்து நிக்கிறாராம். பாகவதரா வந்தது வேற யாருமே இல்ல, சாக்ஷாத் அந்த பாண்டுரங்கனே பாகவதரா வந்திருக்கார். சோக்காமேலருக்கு அப்படியே சந்தோஷம் தாங்க முடியலையா. விட்டல் பாண்டுரங்கா, நீ இந்த டோங்கா இந்த கோணல் வீட்டுக்கு நீ வந்துட்டியா, உன்னுடைய காரண்யத்தை என்ன சொல்லுவேன், என் வீட்டுக்கு வந்து நீ சாப்பிட்டியா, விட்டல் பாண்டுரங்கா அப்படின்னு சந்தோஷப்படுறார். இவரை கொஞ்ச நேரம் டைலாக் பேச விட்டுட்டு பாண்டுரங்கன் சொல்றாராம், ஏண்டா சோக்கா, என்ன பார்த்தா உனக்கு பாகவதனா தெரியலையா? ஊர்ல போய் அத்தனை பாகவதால போய் சாப்பிட கூப்பிட்டியே, அத்தனை பாகவதாலுக்கும் ஹெட் நான் தான். என்ன நீ சாப்பிட கூப்பிட்டு இருந்தீனா இந்நேரம் நீயும் சாப்பிட்டுருக்கலாம் இல்லையோ? நீ போய் எவனையோ சாப்பிட கூப்பிட்டு இப்படி அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வந்து நிக்கிறியேடா சோக்கா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அப்பதான் சொல்றார் சோக்காமேலர்,
நான் கோணலாக இருந்தாலும் கூட என்னுடைய பக்தி கோணல் கிடையாது. அதனால பாண்டுரங்கா என்னுடைய வீட்டுக்கே வந்து எனக்கு தரிசனம் கொடுத்தியே அப்படின்னு சொல்லி பாடுறார். காய புலலா சிவரலியா அப்போ சோக்காமேலர் பாண்டுரங்கனை பார்த்து பாடுறாராம். உசு டோங்கா பரி ரஸ்னோகே டோங்கா. உசுனா கரும்பு, கரும்பு கோணலா இருந்தாலுமே கூட ரஸ்னோகே டோங்கா அதோடைய ருஷிங்கிறது கோணல் கிடையாது. அது போல நதி டோங்கா பரி ஜல் நோகே டோங்கா அப்படின்றார். நதி கோணல் மாணலாக வளைந்து ஓடினா கூட அதோட வாட்டரோட பியூரிட்டி எப்பவுமே கோணல் கிடையாது. அதே மாதிரி இந்த சோக்கா டோங்காவா இருந்தாலும் கூட என்னுடைய பக்தி நேரானது, பக்தி சத்தியமானது. அதனாலதான் பாண்டுரங்கா என்னுடைய வீட்டுக்கு வந்து நீ எனக்கு அனுகிரகம் பண்ணியிருக்க. சோக்கா டோங்கா பரி பாவ் நோகே டோங்கா அப்படின்னு சொல்லி சோக்கா மேலர் பாடுறாரு. இந்த சோக்கா மேலரால தான் இன்னைக்குமே நாம பண்டரிபுரம் போனா பாண்டுரங்கனை ஆலிங்கனம் பண்ணிக்க முடியும். சோக்கா மேலர் பாண்டுரங்கனை ஆலிங்கனம் பண்ணிட்டதுனால பாண்டுரங்கன் சொல்றார், சோக்கா மேலர் என்னை ஆலிங்கனம் பண்ணிட்டதுனால இனி பக்தர்கள் அனைவரும் யார் பண்டரிபுரம் வந்தாலும் என்னை ஆலிங்கனம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பாண்டுரங்கன் சொல்றார்.
இப்படி சோக்கா மேலர் என்பவர் சிறந்த விட்டல் பக்தனாக பக்த விஜயத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்படி நம்ம கதைகள்ல பார்க்கும்போது பக்தர்களுக்கு கடவுள் சோதனைகள் நிறைய கொடுப்பார், கஷ்டம் நிறைய கொடுப்பார். அப்படி இருந்தாலும் கூட இந்த பக்தி குறையாம இருக்கிறது தான் சேலஞ்ச். பகவான் நமக்கு கஷ்டத்தை கொடுக்கிறார், துன்பத்தை கொடுக்கிறார் அப்படின்னா நமக்கெல்லாம் டெஸ்ட் வைக்கிறார். நம்மலாம் எந்த அளவுக்கு பக்தியோட இருக்கோம் அப்படின்னு பாக்குறதுக்காக நமக்கெல்லாம் ஒரு டெஸ்ட். எப்பவுமே கஷ்டத்தை நினைச்சு மனுஷன் வருத்தப்படக்கூடாது. நமக்கு ஒரு கஷ்டத்தை இறைவன் கொடுக்கிறார் அப்படின்னா அதன் பிறகு ஒரு நன்மையை செய்வதற்காகத்தான் ஒரு கஷ்டத்தை கொடுப்பார். அதனால எது நடந்தாலும் நன்மைக்கு, இறைவன் மேல இருக்கக்கூடிய பக்தி மற்றும் என்னைக்குமே குறையக்கூடாது அப்படிங்கறதான் இந்த கதையிலிருந்து நாம புரிஞ்சுக்கிறோம். இப்படி கிருஷ்ண லீலை அப்படின்னு சொன்னா எத்தனையோ லீலைகள் இருக்கு. அதை இன்னைக்கு சொல்லிக்கிட்டே இருந்தா இன்னைக்கு விடிய விடிய கூட நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் கிருஷ்ண லீலைய. ஆனாலும் கால நேரம் கருதி இன்று கிருஷ்ண லீலைகள் சிலவற்றை நாம் கேட்டு கிருஷ்ண பக்தியில் மூழ்கி துளைத்தோம். இன்று கிருஷ்ணாமிர்தம் என்ற தலைப்பில் எனக்கு காலக்ஷேபம் செய்வதற்கு வாய்ப்பளித்த கோதண்ட ராமசுவாமி கோவில் நிர்வாகத்தினருக்கும், எனக்கு பக்கவாதியம் வாசித்த திரு சத்யநாராயணன் சார் அவர்களுக்கும், திரு ஹரிஹர சுப்பிரமணியன் சார் அவர்களுக்கும், திரு கிருபாமுரளி சார் அவர்களுக்கும், என்னுடைய டாக்டர் ஸ்ரீதேவிக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். மை ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு சேஷாதிரி மாமா அண்ட் தங்கம் மாமி, அவங்க 2 பேருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இது மட்டுமல்லாம இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியை அமைதியாக இருந்து கேட்ட கிருஷ்ண பக்தர்கள், என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்திருக்கீங்க. யூடியூப் வழியாகவும் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் கிருஷ்ண பக்தர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணனுடைய பரிபூரண அருட்கடாட்சம் கிடைக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றேன். வழக்கம் போல நாம சங்கீர்த்தனம் சொல்லி கிருஷ்ணனுடைய இந்த லீலையை நிறைவு செய்யலாம். நாம சங்கீர்த்தனம் அனைவரும் கையை மேலே தட்டி கொண்டு சொல்லவும். ஏனால் பகவானுடைய நாமம் சேமங்களை தரக்கூடிய நாமம். அதனால் நாம சங்கீர்த்தனம் சொல்லலாம். நாராயண நாராயண ஹரி ஹரி கோவிந்தா ஹரே, நாராயண நாராயண ஹரி ஹரி கோபாலா ஹரே, நாராயண நாராயண ஹரி ஹரி கோவிந்தா ஹரே, நாராயண நாராயண ஹரி ஹரி கோபாலா ஹரே, நாராயண நாராயண ஹரி ஹரி கோவிந்தா ஹரே, நாராயண நாராயண ஹரி ஹரி கோபாலா ஹரே, நாராயண நாராயண ஹரி ஹரி கோவிந்தா ஹரே, நாராயண நாராயண ஹரி ஹரி கோபாலா ஹரே, நாராயண நாராயண ஹரி கோவிந்தா ஹரே, நாராயண நாராயண ஹரி கோபாலா ஹரே, நாராயண நாராயண ஹரி கோவிந்தா ஹரே, நாராயண நாராயண ஹரி கோபாலா ஹரே. நாராயண நாராயண ஹரி ஹரி கோவிந்தா ஹரே, நாராயண நாராயண ஹரி கோபாலா ஹரே, கோவிந்தா ஹரே ஹரே கோபாலா ஹரே, கோவிந்தா ஹரே ஹரே கோபாலா ஹரே, கோவிந்தா ஹரே ஹரே கோபாலா ஹரே, கோவிந்தா கோபாலா கோவிந்தா கோபாலா கோவிந்தா கோபாலா கோபாலா கோவிந்தா கோபாலா கோவிந்தா கோபாலா ஓம் புத்திர்பலம் யசோதைரியம் நிர்பயத்வம் அரோகதா அஜாத்யம் வாக் படுத்வம்ச ஹனுமத் ஸ்மர்ணாத் பவேத், ஹனுமத் ஸ்மர்ணாத் பவேத், ராம லக்ஷ்மண ஜானகி போலோ ஹனுமானகி, ராம லக்ஷ்மண ஜானகி போலோ ஹனுமானகி, கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா, ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய் ஜெய் ராம ராம,
आंजनेय मूर्ति की जय, सद्गुरु स्वामी जय, योगी राम सूरत कुमार की जय। राधे कृष्णा, राधे कृष्णा, राधे இன்னொரு 5 நிமிஷத்துங்க முடிஞ்சிட்டோம். இப்போது இதுவரையில் நமக்கு இங்கே கிருஷ்ணாமிதன் தலைப்பில் ஹரிகதா உபன்யாசம் செய்த நிகழ்ச்சியை பற்றி 2 வார்த்தைகள் பேசினாரு. 14 பிராமண சங்கங்களின் துணைத் தலைவராக இருந்திருந்த திருமதி ராதாகா பாஷா அவர்கள் மேடை கேட்கிறேன். எல்லாருக்கும் நமஸ்காரம். அமிர்தம் கிருஷ்ணாமிர்தம். அழைத்து வருகிறேன் என்றேனோ அக்ரூரை போலே, அகமொழித்து விட்டேனோ விதூரரை போலே சொன்னது திருக்கோளூர் பெண் பிள்ளை வாசகம். விதூரர் தொடங்கி நம்மளுடைய பாண்டரங்கர் பக்தர் வரைக்கும் அருமையா ஒரு ரிசர்ச் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டாங்க. ஒவ்வொரு நூற்றாண்டிலும் யார் யார் பக்தி பண்ணார்கள், விதூரர், குசேலர், ததி பாண்டவன், பாண்டுரங்கர் பக்தர், அப்படி நூற்றாண்டு காலமாக ஒவ்வொரு நூற்றாண்டுகளில் யார் யார் பண்ணார்கள், தாசர்கள் வரையில் சொல்லிட்டு ரீஜன் வரையில் இந்தியா வரைக்கும் யார் யார் என்னென்ன பண்ணான்னு சொல்லி ரொம்ப அருமையாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ரொம்ப அருமையாக சொன்னாங்க. இடையிடையில் அவங்க பாடின பாட்டுகள் ரொம்ப அருமையாக இருந்தது. நிஜமாவே நல்ல அருமையான உபன்யாசம், ஹரிகதா காலக்ஷேபம். இது இங்கே வந்து நடத்தி கொடுத்தவருக்கு எங்களுடைய சங்கம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் கேட்டாக்கா, இந்த நிகழ்ச்சி யூடியூப்ல லைவா வந்திருக்குது. இன்னைக்கு இந்த விஷயம் இங்க பண்ணிருக்காங்க லைவா. அதுக்கு நம்ம ராமர் கோயில் குரூப்ல லிங்க் அனுப்பிச்சிருக்காங்க. அந்த லிங்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்டா பார்த்தா தெரியும். அது ஒரு அவங்களுடைய சொந்த முயற்சியில் அந்த ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அவங்களே. அதுக்காக அவங்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக எங்கள் சங்கத்தின் சார்பாக உபன்யாசம் செய்த திருமதி சூரியகலா அவர்களுக்கு இந்த சன்மானத்தை வழங்கும்படி எங்கள் இயக்கத்தின் சேர்மன் திரு CR பாஷி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். கீழே வந்துட்டேன் நான். மாலை நீங்க வாங்க சார், கீழே வாங்க. போன வருஷம் சார் போன வருஷம் கொடுத்தேன் உங்களுக்கு. இந்த வருஷம் வந்து ஹரிகதானே இல்லைங்க சார். இவன வெங்கடேஷ் இது எடுத்துடுமா. இங்க வா, நீ வாங்க. அது இதோடா நானா வச்சுக்கிறியா மாமி நீங்க வாங்க. சரி தலைங்க இது 17 ஸ்டேஜ் கேட்டு நான் விதாச்சுங்கிற நாள் சும்மா ஸ்டேஜ் பண்ணோமா முன்னாடி ஸ்டேஜ் நான் கேட்டேன்னா என்ட்ராதான் வேற எவ்வளோங்க அவன் எடுத்துக்கிறான் ஸ்டேஜா தேதி முடியாமல் 28ஆம் தேதியும் தொடர்கிறது ஒரு நாள் மேற்கொண்டு. அன்றைக்கு
மதுராந்தகம் ரகுவீர பட்டாச்சார் அவர்கள் சம்ஷேப ராமாயணம் என்ற தலைப்பில் ஒரு புக் எழுதியிருக்கார். 20 ரூபாய் கொண்ட 20 ரூபாய் அந்த புக்கின் விலை. அந்த புக்கை அவர் சமஸ்கிருதத்தில் தமிழில் எழுதியிருக்கார். அந்த தமிழ் எழுதின பாட்டை தானே பாடி மக்களுக்கு எப்படி பாடணும்னு பாட்டு கட்டுத்தரேன், அதை எனக்கு ஒரு அரை மணி நேரம் கொடுத்தா போறேன்னு சொன்னதுனால அவரை 28ஆம் தேதி அன்னைக்கு வர சொல்லியிருக்கேன். அந்த புக்கை வாங்கி நீங்கள் யாருக்கெல்லாம் ப்ரெசென்ட் பண்ணலாம். நீங்களும் ஃபுல் ராமாயணம் வீட்டில் படித்த மாதிரி ஆகும். மலிவு விலையில போட்டிருக்காரு. 20 ரூபாய் தான் அதை விலை. அதை வாங்கி நீங்கள் யாருக்கெல்லாம் கொடுக்கலாம், நீங்களும் வீட்டில் படிக்கலாம். படிக்கும் போது வந்து ஃபுல் ராமாயணம் படித்த மாதிரி ஒரு எண்ணம் வரும். அது அடுத்து ராமர் பட்டாபிஷேக தலைப்பில் வித்யாசாகருடைய முதல்வர் திரு கோவிந்தராஜ் அவர்கள் உபன்யாசம் தேர்தல் அன்று 2 நிகழ்ச்சியும் 28ஆம் தேதி அன்று நடைபெறுவதை தெரிவித்துக் கொள்கிறேன். நாளைக்கு கர்நாடக இசை ஸ்ரீமதி ரம்யா ரமேஷ் அவர்கள் வந்து இங்கே பாடுகிறார்கள் தெரிவித்துக் கொண்டு இன்றைய இந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீதேவி மியூசிக் அகாடமி பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் சார்பாக நாங்கள் மேம்க்கு வந்து ஹானர் பண்ணுறோம். இன்னைக்கு நான் இந்த கிருஷ்ணாமிர்தம் நிகழ்ச்சி பண்றதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த திரு பாஷ்யம் சார் அவர்களுக்கும் நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னை பற்றி பாராட்டி பேசிய அவங்க மிஸ்ஸஸ் அவர்களுக்கும் நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.